गणपतिं शङ्करातिसेवितं विरक्तसकलमुनिवरसुरराजविनुतगुरुगुहं शक्तिसहितगणपतिं शङ्करातिसेवितं विरक्तसकलमुनिवरसुरराजविनुतगुरुगुहं भक्तानि पोषकं भवसुतं विनायकं भक्तानि पोषकं भवसुतं विनायकं भुक्तिमुक्तिप्रदभूषितङ्गं रक्ततटभुज भावयामि भुक्तिमुक्तिप्रदभूषितङ्गं रक्तपजभुज भावयामि शक्तिसहितगणपतिं शङ्करातिसेवितं विरक्तसकलमुनिवरसुरराजविनुतगुरुगुहं सुरराजविनुतगुरुगुहम्. வணக்கம். இப்பொழுது வரவேற்புரை அளிக்க அலையன் ஸ்ரீனிவாசர் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக இந்த இவர் PM கண்ணன் எழுதிய இந்த 20 நூல்களின் அறிமுக விழாவிற்காக வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களையும் உங்களையும் நன்றியுடன் வருக வருக என வரவேற்கிறேன். இங்கே மேடையில் உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரை பற்றியும் ரொம்ப ஜாஸ்தி சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க தான். வேதா கோபாலன் நிறைய புஸ்தகம் எழுதியிருக்காங்க. குமுதத்தில் வந்து அவரோட ஹஸ்பண்ட் பாமா கோபாலன் 2 பேருமே ரொம்ப நிறைய எழுதியிருக்காங்க அவங்க. அதுக்கடுத்து திருப்பூர்கிருஷ்ணன், அவரை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. எப்போ ஃபோன் பண்ணாலும் எல்லாம் ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பார். அப்படி தான் தெரியலனா கூட யாரை காண்டாக்ட் பண்ணால் என்ன விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத டக்குன்னு சொல்லுவார். அடுத்தது மேடம் சிவசங்கரி, ஷீ இஸ் எ வெல் நோன் ஹீரோயின் மாதிரி தான், அவ்வளோ ஃபேமஸ் அவங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து சித்ரா லக்ஷ்மண் சார், அவரும் அதே போல் சினி ஃபீல்டில் இப்போது சினி ஃபீல்டில் வந்து ஒரு யூடியூப்பில் அவரோட யூடியூப் பார்க்காதவங்க யாருமே கிடையாது. அவ்வளோ சச் எ ஃபேமஸ் பர்சன். அடுத்தது ரவி தமிழ்வாணனோட சன். உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். PM கண்ணன் அவரை பற்றி நிறைய சொல்லணும்னு எனக்கு ஆசை. நான் சொல்லி முடிச்சுன்னா அப்புறம் இவங்களாம் சொல்ல முடியாது. அதனால் அவரோட எழுத்துக்கு வந்து ஒரு அக்மார்க் என்னென்னா, அந்த காலத்தில் 1930s என்னோடய கிராண்ட்ஃபாதர் வந்து தமிழ்நாட்டு சிறுகதைகள்னு ஒரு சீரியல் கொண்டு வந்தார். அதில் வந்து ஃபஸ்ட்டு புக்கு ஒரு எழுத்தாளரோட 15-20 சிறுகதைகளை தொகுத்து ஒரு புக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து வாவே சொய்யர், செகண்டு ராஜாஜி, 3வது தானா குமாரசாமி, அப்படியே கூப்பா ராஜகோபாலன், தீஜா ரங்கநாதன், கீவா ஜெகநாதன் இந்த வருஷம். அந்த வரிசையில் PM கண்ணனோட பவழமாலைன்னு ஒரு புக்கு வந்து அதில் எவ்வளோ பேர் அங்கீகாரம். அந்த காலத்தில் அதுக்கு ஒரு செலெக்ஷன் கமிட்டியே கிராண்ட்ஃபாதர் வச்சுருந்தார். எல்லாத்தையும் ஈஸியாக போட்டல. அதே போல் 42லேருந்து 46 வரை கதை கோவைன்னு சொல்லிட்டு ஒரு இட் வாஸ் வெரி நியூ டு தமிழ் அட் த டைம். அந்த புக்கில் வந்து அதுலேயும் அவர் PM கண்ணனோட புக்கு இது கதை ஒன்று வந்தது. ஸோ இந்த அங்கீகாரமே அவருக்கு ஒரு அக்மார்க் லேபிள் தான் அது. அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால தான் இவ்வளோ துணிஞ்சு நாங்கள் அந்த 20 புக்கை நாங்கள் போட்டிருக்கோம். ரொம்ப ஒரு குடும்பப்பாங்கான புத்தகங்கள். 3வது ஸ்பெஷலாக வந்து ரவி தமிழ்வாணன் சொல்லணும். அவர் சக பதிப்பாளர் தான், பட் இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரோட அப்பா தமிழ்வாணனும் கதை கோவையில் ஒரு கதை எழுதியிருக்கேன். இதை நான் தேடி கண்டுபிடிச்சி ரவிக்கிட்ட சொல்லி எங்கள் கிராண்ட்ஃபாதரோட இதெல்லாம் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட நான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவரு இல்லைனாவும். அடுத்தது முக்கியமான சமாச்சாரம், இந்த விழாவோட ரிலீஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது துக்ளக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம். அப்போ நங்கநல்லூர்லேருந்து ராஜாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகர், எனக்கு யாருன்னே தெரியாது, சந்திரசேகர் கேட்டால் உங்களுக்கு தெரியுமானா அவருக்கும் தெரியாதுன்னு. அவர் வந்து PM கண்ணன் தானே எழுதுகிற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி எனக்கு அனுப்பினார். இதை வந்து இட் இஸ் வெரி நியூ. இது வரைக்கும் எவ்வளோ புக் ரிலீஸ் நாங்கள் பண்ணிருக்கோம். மறைந்த எழுத்தாளரோட புஸ்தகம் எவ்வளோ பேர் கொண்டு வந்திருக்கோம். பட் நோபடி ஹஸ் டன் திஸ். அவர் ஒரு லெட்டர் எழுதினார்.
அவரோட ஆசை இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி இதெல்லாம் வந்திருக்கவங்களாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் என்ன எழுதினார்னா, தமிழுக்கு 12 உயிர் எழுத்துகள், ஆனால் நான் படைத்த அனைத்துமே உயிர் எழுத்துகள் தான். எனது உயிர்மெய்தனை அறிமுகம் செய்து புனர்ஜென்மம் கொடுத்ததற்கு நன்றி. இவன் PM கண்ணன். எவ்வளோ அழகாக எழுதியிருக்கோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது புத்தக வெளியீடு நடைபெறும். மணிமேகலை பிரசுரத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ரவி தமிழ்வாணன் 20 நூல்களில் முதல் பிரதிகளை பெற்றுக்கொள்கிறார். காளீஸ்வரன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை வருக வருவதற்கு விருதுகளுக்கு புகழ் சேர்க்கும் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களை சிறப்புரை ஆற்ற அழைக்கிறேன். அன்பார்ந்த அனைவர்களுக்கும் வணக்கம். சென்ற வாரத்தில் ஒரு நாள் அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் எனக்கு 27 புத்தகங்களை கொடுத்து அனுப்பினார். அதில் 20 திரு கண்ணன் அவர்கள் எழுதியது, 7 கதைக்கோவை அந்த தொகுப்பு. இது நான் இங்கே ரவி இருக்காருங்க. இந்த மாதிரி பலருடைய பல புத்தகங்களே ஒரு மேடையில் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருத்தரோடது 20 புக்கு யாராவது வரைக்கும் வெளியிட்டிருக்காங்களான்னு தெரியல. ஐ திங்க் இட்ஸ் a யூனிக் ஃபங்க்ஷன். அவங்க பாராட்டுறேன் சார். ஏன்னா இந்த சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணணும் ரவி தான் நினச்சேன்னா, நான் ரவி இல்லைங்கிறாரு. இன்னைக்கு வெளியிடப்படும் கண்ணனின் புத்தகங்கள், அதில் உள்ள கதைகள், அதன் சிறப்பு, அதை பற்றி பேசுவதற்கு முன்னால் நான் திரு குப்புசாமி ஐயர் பற்றியும் கதைக்கோவை பற்றியும் பேச விரும்புகிறேன். திரு குப்புசாமி அவரை பற்றின விவரங்களை நான் இப்போ தான் விவரமாக தெரிஞ்சுட்டேன். எனக்குள்ள ஒரு விஸ்வரூபம் எடுத்தார் அவர். அது அப்படியே பிரமிக்க வைத்தது. அவர் செய்த காரியங்கள் எல்லாம் 1940s ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இல்லை, அங்கே 60, இங்கே 25, எவ்வளவு நாள் முன்னாடி. பிரமிக்க வைக்கிற விஷயம். அது அவர் 1908லேருந்து 32 வரைக்கும் விவேக போதினிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தி அதில் சிறுகதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அப்புறம் 31லேருந்து தமிழ்நாட்டு சிறுகதைகள்னுட்டு ஒவ்வொரு எழுத்தாளரோட சிறப்பு சிறுகதை தொகுப்புகள் கொடுத்துருக்காரு. சிறுகதைகளுக்கு இருந்த வரவேற்பை பார்த்த பிறகு இது சிறுகதைக்காகவே ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதாசாகரம் அப்படின்னு அதுக்கு விளம்பரம் கொடுத்து பேர் வச்சு எல்லாம் கூட பண்ணிட்டார். இவர் தமிழ் இலக்கியம் 2 தாத்தாக்களால் வளர்ந்ததுன்னு சொல்லுவார். ஒன்று ஊவேசா தாத்தா, இன்னொன்று குப்புசாமி ஐயர் தாத்தா. இல்லை, 7 கதை கோயில்கள் கையில் எடுத்து நீங்கள் பார்க்கணும். தசில் அதை கொஞ்சம் நீங்கள் எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட எல்லாமே 400லேருந்து 500 பக்கம். மிக நேர்த்தியான ப்ரொடக்ஷன். அதுக்கு நான் அப்புறம் வரேன். அது 356 எழுத்தாளர்கள். இது எப்போ பண்ணியிருக்கார் அவர்? 41, 42, 43, 45. அப்போது 4 தொகுதிகளில் கொடுத்துட்டு 117 கதைகளை சேகரித்து வச்சிருந்தார். தயார் பண்ணி அடுத்த 5ஆவதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கோஇன்சிடென்ஸ். அலையன்ஸோட 117வது வருஷம் இந்த வருஷம். அந்த 117 கதைகளையும் 2 தொகுதியாக 5ஆம் தொகுப்பாக கொடுத்திருக்கிறார்கள். பாராட்டுக்கள். இது ஒரு பெரிய பொக்கிஷம். ஏன்னா 356 எழுத்தாளர்கள். நான்லாம் ஒரு எழுத்தாளராக 56 வருஷமாக இருக்கேன். ஆனால் இந்த 356 எழுத்தாளர்களில் பாதி பேருக்கு வேலை எனக்கு தெரியாத கதைகள் நான் படித்ததே கிடையாது. இது எப்பேற்பட்ட பொக்கிஷமாக இருக்குது இது அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாக இந்த பிரமிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு 60 வயசு ஆன போது நான் 60 எழுத்தாளர்களுக்கு கடிதம் போட்டு, உங்கள் மனசில் தங்கும் உங்களுடைய சிறந்த சிறுகதையை எங்களுக்கு கொடுங்க எனக்குன்னு சொல்லி கேட்டு
2 தொகுப்புகளாக அதை 30 கதையாக வானதி பதிப்பதில் தான் போட்டாங்க. நெஞ்சில் நிற்பவை அப்படின்னு போட்டோம். நானும் பெருசாக காரியம் பண்ணிட்டேன். அப்பாடி 60 பேரோட சேர்த்து கலெக்ட் பண்ணி போட்டுட்டேன்னு. ஆனால் 40ஸ்ல யுத்த காலம் நண்பர்களே. அப்போ வந்து பேப்பர் கூட கிடைக்காது. பேப்பர் கிடைக்காத காலத்தில் கொஞ்சம் கலர் வித்தியாசப்பட்டு இருந்தால் கூட பரவாயில்லைன்னுட்டு புக்ஸ் எல்லாம் இந்த கதைக்கோவைகளை எவ்வளோ பெரிய புக்ஸாக வெளியிட்டு அதுக்கு அட்டைப்படுத்துக்கு என்ன பண்ணுவாரோ கேலிகோ பைண்டிங்லாம் பண்ண முடியல. ஏன்னா அப்போ அப்படியே ஒரு யுத்த காலம், கடுமையான சட்டத்திட்டங்கள் இருந்த காலம். பேப்பரை ஒன்று மேலே ஒட்டிட்டு அது மேலே துணி ஒட்டி கேலிகோ பைண்டிங் பண்ணி அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அப்பப்பா அப்படின்னு தோன்றுறது. அவர் தன்னுடைய குறிப்பில் எழுதியிருக்கார் ஸ்ரீனிவாசன், அன்றைக்கி முட்டை கலந்து அவங்க போட்ட அந்த கோல்டு எம்பாசிங் ஒர்க் இன்றைக்கும் பளபள நல்லா இருக்குது அப்படின்னு போட்டிருக்காரு அவர். அது இந்த மாதிரி உழைப்பெல்லாம் இதெல்லாம் அசுர சாதனைகள். இந்த அசுர சாதனைகளை இந்த பேரன் இன்னைக்கு பண்ணிகிட்ருக்காரு. அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு வெளியிடப்படும் திரு கண்ணன் அவருடைய புஸ்தகங்களில் 20 புஸ்தகங்களை பற்றியும் யாருமே பேச முடியாது, ஏன்னா அதுக்கு டைம் இருக்காது. நான் இன்றைக்கி 3 புத்தகங்கள், பவழமல்லி, பவழமாலை, அப்புறம் தேவநாயகி அண்ட் மலர் விளக்கு என்ற குறுநாவல், இதை 3 பற்றியும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். சிறுகதைங்கிறதுக்கு ஏதாவது இலக்கணம் இருக்கா? இது முதல் 2 பவளமாலை அண்ட் தேவநாயகி 2 சிறுகதை தொகுப்புகள். சிறுகதைங்கிறதுக்கு ஏதாவது இலக்கணம் இருக்கா? இருக்குன்னு சில பேர், இல்லைன்னு சில பேர்லாம் சொல்லுவாள். அந்த வாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் கதைக்கோவையோட முதல் தொகுதியில் முன்னுரை எழுதியுள்ள திரு ரகுநாதன் என்ன சொல்கிறாருனாக்கா, சிறுகதை என்றால் அதை படிப்பவனுக்கு உள்ளம் நிரப்ப வேண்டும். உருட்டி திரட்டி விட்ட மணி விக்கிரகம் போல மனக்கண்ணில் அது நின்று ஒளி வீச வேண்டும். சிறுகதை எழுதுபவனுக்கு சொல்வதை விட சொல்லாமல் விடுவது என்ற தந்திரம் அதிகம் தெரிந்திருக்க வேண்டும். படம் சிறியதாகவும் அது சித்திரம் வீரியமாக வண்ணங்களை கண்களை கவரும்படியாக இருக்க வேண்டும். இந்த சிற்பத்தில் நாகாசு வேலை தான் சுவாரஸ்யம். ஒரு சம்பவத்தையோ, ஒரு இடத்தையோ, ஒரு கணப்பொழுதையோ, ஒரு ஆத்மாவையோ அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சியால் நினைவூட்டப்பட்ட ஞாபகத்தையோ, மனதில் எழும் எண்ணத்தையோ ஸ்பஷ்டமாகவும் உள்ளபடி மறக்க முடியாதபடி அழுத்தமாக படிப்பவர்களை காண செய்வதுதான் சிறுகதைன்னு அவர்கள் எழுதியிருக்கார். இது எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்கிறேன், இதையே நான் கோட் பண்ணுறேன்னா, கிட்டத்தட்ட 70 வருஷம் கழிச்சு நான் வந்து இலக்கிய மூலம் என்ன இணைப்புங்கிற ஒரு இலக்கிய வேலை பண்ணியிருக்கேன். அது வந்து 18 மொழிகள் உள்ள எழுத்தாளர்களை சந்தித்து 4 தொகுதிகள் கொண்டு வந்திருக்கேன். அதில் கங்காதர் கேட்கர் அப்படின்னு மராட்டிய நவீன சிறுகதைகளுக்கு வித்திட்டவர்னு பேர். அவர் என்ன சொன்னார் என்கிட்ட, சிறுகதை என்பது கருவின் அடிப்படையில் அமைவது அல்ல, பல்வேறு அமைப்புகளில் வெளியிடப்படக்கூடிய எழுத்துதான் அது. நவீன சிறுகதைகளில் பாத்திர படைப்பு அவற்றின் தன்மை வெகுவாக மாறியுள்ளது. புற செயல்பாடுகளை மட்டும் விவரிப்பதாக இல்லாமல் உள்ளார்ந்த உணர்வுகளை பிரதிபலிக்கும் விதமாக ஒரு கதாபாத்திரத்தில் உணர்வுகளோடு எழுதப்படுவதாக அமைவதும், தனி மனித முரண்பாடுகள் அவனுடைய சிக்கல்களில் ஈடுபாடு கொள்வதும் நவீன சிறுகதைகளின் தனி சிறப்பு. நனவோடைய சித்தரிப்பாக ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கலாம் அல்லது கற்பனை அடிப்படையில் அமையலாம். எப்படியாகினும் சிறுகதை என்பது அனுபவங்களின் தொகுப்பு தான் என்று சொல்கிறார். 2 பேருக்கும் எவ்வளோ கருத்து ஒற்றுமை இருக்கு பாருங்க. அவர் வந்து 41 எழுதியிருக்கார், அதை இவர் இப்போ சொல்லியிருக்காரு. இது இந்த மாதிரி அளவுகோலை வச்சு பார்க்கும்போது PM கண்ணனுடைய நான் படித்த 3 புத்தகங்களிலுமே இந்த அம்சங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா பல விஷயங்களை பேசும்போது முக்கியமாக அவங்க ஒரு விஷயம் பேசுவாங்க, சிப்ளிங் ரைவல்ரி. கூட பிறந்த குழந்தைகள் நடுவில் ஏற்படக்கூடிய போட்டி, பொறாமை மனோபாவம், இதை எப்படி சமாளிக்கிறது? இது ஒரு பெரிய இஷ்யூவாக நிறைய வீட்டில் இருக்குது. இந்த சிப்ளிங் ரைவல்ரியை வச்சு அவருடைய பவளமாலைங்கிற அந்த தொகுப்பில் 2 கதை இருக்குது. ஒரு கதை 2ஆம் கெட்டான், இன்னொரு கதை நவராத்திரி. இந்த 2ஆம் கெட்டான் என்பது சாமுங்கிற சாமா இருக்கானே, அவனுக்கு வயசு 8. அவன் அண்ணா கிட்டு அவனோட 2 வயசு பெரியவன், பட்டு தங்க 2 வயசு சின்னவன். அண்ணா நல்லா படிக்கிறாங்கிறதுக்காக அப்பா அவன் படிக்கிறான், இவன் படித்து கிழிச்சான் அப்படிமா அந்த சாமாவுக்கு
படிப்பில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. தங்க துருன்னு ஓடிட்டு இருக்கிறதாவது கடைக்குட்டி செல்லம். ஸோ இந்த சாமா எப்போவே நினைக்கிறான், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அண்டாவையும் தங்கையும் தான் பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படின்னு அந்த குழந்தை உள்ளத்தில் அது விழுந்துடுறது அந்த எண்ணம். அம்மா வேறு எப்போ பாரு, ஏண்டா உண்மை 2ஆம் கட்டாலாம் இருக்கலாம், ஏன் இவன் 2ஆம் கட்டா. இவனுக்கு எதிர் வீட்டில் இருக்க பாட்டி தான் ஸ்நேகம். இந்த பாட்டிகிட்ட போய் கேட்பான், அவர்களுக்கு 2ஆம் கட்டா தான் என்ன அர்த்தம் பாட்டி அப்படின்னு கேட்பான். அந்த பாட்டியோட இருந்துட்டு ஒரு நாள் ரோடை கிராஸ் பண்ணி எதிர் வீட்டிலேருந்து வரும்போது ஒரு காளை மாடு ஓடி வந்து முட்டி அவனை கொம்பால் தூக்கி எறிஞ்சுடுறது. கீழே விழுந்த குழந்தைய அலையிட்டு அப்பா அம்மா வந்து தூக்குவா, அரவணைச்சிப்பா, மருந்து போடுவா, எல்லாம் பண்ணுவா. ஆனால் அப்போ அந்த அம்மா ஐயோ இந்த 2ஆம் கட்டா ஏதாவது இப்படி பண்ணிடுறதே அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு அப்பா அரவணைச்சிக்கிறதோ மருந்து போடுறதோ தூக்கி வீட்டுக்குள்ளே போடுறதோ ஒன்றுமே உரைக்காது. அம்மா திரும்பி 2ஆம் கட்டான்னு சொன்னாலே ஜனிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறது. அதோடு முடிச்சிருக்காரு அந்த கதையை. சரி, அந்த சைல்டு சைக்காலஜி பாருங்க அதில் எப்படி இருக்குது. இது நவராத்திரிங்கிற கதையில் அக்கா தங்கைகள் 2 பேர், சரோஜா அண்ட் ருக்மணி. சரோஜா ரொம்ப வெளும், நல்ல நிறம், அழகு. ருக்மணி கருப்பு, தங்கை. எல்லாருமே அவளை கருப்பின்னு தான் கூப்பிடுவாங்க வேற. அப்போ நவராத்திரி சமயத்தில் அப்போல்லாம் ஜம்பர்னு சொல்லுவாள் ப்ளவுசஸ்க்கெல்லாம். அதுக்கு 2 வாங்கிட்டு வந்து அழகான பளபளங்கிற நீல கலர், அதை மூத்தவளுக்கு அவள் சிகப்பு, அவளுக்கு நல்லா இருக்கும்னு அவளுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் டல்லாக இருக்கிற பிஸ்கட் கலரில் இருக்கிற ஜம்பரை இந்த 2ஆவது குழந்தை ருக்மணிக்கு கொடுப்பாரு. ருக்மணி குழந்தை தானே, எனக்கும் அதே மாதிரி நீல கலர் தான் வேணும். ஏன்னா நவராத்திரிக்கு அழைக்க போச்சு எல்லாம் 2 பேரும் போவா, 2 ஜம்பரை போட்டுண்டு. ஆனால் அவள் எல்லாரும் அவங்ககிட்ட எடி ஒன்றோட நீல இருந்து ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுவாளே தவிர இந்த குழந்தை போட்டுருக்கிறத பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டான். ஏன்னா இது வந்து தனக்கும் நீல கலர் ஜம்பர் ஒன்று கேட்டு பார்க்குறது யாரும் காதில் போட்டுக்கிறது இல்லை. நவராத்திரிக்கா பொம்மைகளை அடுக்கும்போது சார் இடம் இருக்கு சார், வந்து உட்காருங்க ப்ளீஸ் கம். அந்த நவராத்திரிக்காக கொலுப்படியில் அடுக்கும்போது ஒரு தவழ கிருஷ்ணன் பொம்மை இருக்குது. அதை இந்த குழந்தை ருக்மணி தூக்கி கை தவறி போட்டு உடைச்சி. அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்து ஒடியாரி தூக்க சொன்னான்ட்டு பலகாரம் அரைஞ்சிருவார். அன்றைக்கி ராத்திரி அந்த குழந்தைக்கு ஜுரம் வந்துடுது. அந்த ஜுரத்தில் அந்த குழந்தை பெதற்றும். ஏன்பா சரஸ்வதி கூட கருப்பு நேரம் தானாப்பா, அவளுக்கு ஏன்பா பிஸ்கட் கலரில் படம் கட்டியிருக்கேன் அப்படி கேட்கும்போது அவள் அப்பாவுக்கு என்னடா இப்படி இந்த குழந்தை மனசில் இப்படி இருக்கேங்கிறது அவர் தன்னுடைய தவறு புரிகிறது. மேற்கொண்டு அவர் சொல்லுவார், உனக்கு நீல ஜம்பர் நான் வாங்கி தரேம்மா. உடனே அந்த குழந்தை கேட்கும், அப்பா அந்த நீல ஜம்பரை நான் போட்டுட்டா நீ என்னை வந்து நான் சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கேன்னு சொல்லி என்னை கட்டி முத்தடுவியாப்பா அப்படின்னு கேட்குறேன். அப்பா அதை கட்டி முத்தடுறார். அவருக்கு தன்னுடைய தரவு புரியுறது. ஸோ அந்த குடும்பமே அதுலேருந்து நிறைய வித்தியாசம் அதோடு நிற்கிறது. ஸோ இட்ஸ் அ ரியலைசேஷன். ஸோ சைபிள் இதெல்லாம் ரொம்ப அழகாக அதில் வெளிப்பட்டிருக்கு. அவர் எழுதின முதல் கதை குழந்தை வாஞ்சை அப்படின்னு படித்தேன்னா அது மணிக்கோடியில் வந்து தான், அதுலேருந்து தான் அவர் மணிக்கோடி எழுத்தாளர்கள் எல்லாரும் அறிய ஆரம்பித்தா. இது வந்து தேவநாயகி தொகுப்பில் இருக்குது. தனம் 10 வயசு குழந்தை, அம்மா கர்ப்பிணி, ஏழைகள். அம்மாவுக்கு உதவணுங்கிறதுக்காக அம்மா பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இந்த குழந்தை தான் இழுத்து போட்டுன்னு பண்ணணும். வெடிக்காத்தால் பனி மூட்டை மெரிச்சியே போய் அகராட்டில் போய் பெருக்கி கோலம் போட்டு எல்லாம் பண்ணும். அப்படி ஒரு நாள் கோலம் போட்டுட்டு போகிறச்சு அந்த வைக்க போகிற பக்கத்தில் குட்டி போட்ட நாய் இருக்குது. அதை கவனிக்காமல் கிட்ட போயிடுறது. அந்த நாய் வந்து இதை கடிச்சு விடுறது. இது அலறிண்டு வீட்டுக்கு போனால் அவன் அம்மா ப்ரெக்னென்ட் ஓவர் பொன்னி, ஐயோ என்ன பண்ணலாம்னு அந்த ஐயர் வீட்டு அம்மா இதை கதவை தட்டி அம்புஜம்மான்னு பேர், அம்மா இந்த மாதிரி எனக்கு ஒரு காலனா காசும் கிழிந்த செருப்பும் கொடுங்கம்மான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இப்போ ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு அவளை விரட்டி அனுப்பிச்சிடுவான். அம்மா என் குழந்தை துடிக்கிற அம்மா, அவளுக்கு வேணும்மா, அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லணும். இவளுக்கு குழந்தை இல்லாத இந்த அம்புஜம்மாங்கிறவன். ஆனால் அந்த பக்கத்து வீட்டில் இருக்க ரங்கநாதன்னு கிராமத்துக்கு அவன் லீவுக்கு வந்திருக்கான், டாக்டர் படிக்கிறோம். அவன் கேட்குற காலனாவையும் அந்த பிஞ்ச செருப்பையும் கொடுக்குறான். இப்போ வீட்டுக்கு போய் நமக்கு பாருங்க அந்த காலத்தில் இந்த பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு எப்படி நிறைய கதைகளில் தெரிய வருதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நாய் கடித்த இடத்துல ரத்தம் வந்த இடத்துல தொடச்சிட்டு இந்த காலனாவை அது மேலே வைக்கிறா. வச்சுட்டு கிழிஞ்ச செருப்பால் அந்த தட்டுன்னு தட்டுறான். இது என்ன வைத்தியம்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு அந்த நம்பிக்கை. அப்புறம் அதுக்கு ஒரு கட்டு போடுறான். இந்த குழந்தை வளர்ந்து ஒரு நர்ஸாக ட்ரைனிங் எடுத்துட்டு
அந்த டாக்டர் ரங்கநாதனோட கிளினிக்லேயே சேர்றான். அந்த ரங்கநாதன் கிளினிக்கில் 40 வயசுலேருந்து அம்புஜம்மாள் வந்து பிள்ளை பெறுறா முதல் முறையாக. குழந்தைய தூக்கி அவள் கொஞ்சம் போது அவளுக்கே சொல்லுவோம், இந்த ரங்கநாதன்ட்ட இல்லைடா இந்த வயசில் நான் பிள்ளை பெற்று கொஞ்சறேன், இப்போ தான் குழந்தை வாஞ்சின்னா என்னன்னு எனக்கு தெரியுதுன்னு பார்க்குறியாம்பா. அப்போ இந்த பொண்ணு அந்த நர்ஸாக இருக்கிறது தனக்கு எல்லாம் படுறது. அது தான் ஒரு நாள் விரட்டின இந்த காயத்தை புரிஞ்சுக்காத அந்த தனம் அப்படிங்கிறத புரிஞ்சு அவமானத்தில் தலையை புரிஞ்சுக்கிறான். இது அந்த கதை. மலர் விளக்குங்கிற குறு நாவல் வந்து ரொம்ப 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 மனசை பாதிக்கிற ஒரு கதை. பானுன்னு ஒரு பொண்ணு, அம்மா இல்லாதவோ, அப்பாவும் சித்தியுமா சேர்ந்து அவளுக்கு ஒரு பணக்கார இடம்னு சரியாக விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். அவனுக்கு மூளை சரியில்லை, அதோட ஆண்மை இல்லாதவன். ஸோ இந்த வயசுக்கு ஏற்ற ஆசா பாசங்கள், அந்த தவிப்பு, புருஷனோட சுகம் கிடைக்காம வாழ முடியாமல் அவள் கஷ்டப்படுறதுலாம் அந்த வீட்டில் ஒத்துருமே கண்டுக்கிறதே இல்லை, பொருட்படுத்துறதே இல்லை. இவளுக்கு ஒரு மச்சினான், புருஷனுக்கு தம்பி. அவன் நல்லா இருக்கும், நல்ல கட்டுமஸ்த உடம்போட இருப்பான். அவன் வந்து கல்யாணம் ஆகி அவன் மனைவி இந்திரா ஒரு குழந்தை பெற்றுட்டு 2வது குழந்தைக்கு பிரசவத்துக்கு போயிருக்கிறேன். இன்னைக்கு நல்ல நிலா காயிடுது. மொட்டை மாடியில் அந்த மச்சினன் பஞ்சு படுத்துட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்ப சபலமாக இருக்குது அந்த உடம்பு. அவனையும் பார்த்து மனசில் இவளுக்கு ஒன்றுமே நிறைவேறாத ஆசைகளோடு இருந்ததால் கிட்ட போய் நெருங்கி போய் தப்பு பண்ண இருக்கிற சமயத்தில் தன்னை உலுக்கின்னுட்டு புரிஞ்சுன்னு அன்றைக்கி ராத்திரியே அவள் ஊரை விட்டு ஓடி போகிறான். பாலும் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. இதான் கதை. இதில் வந்து பாருங்கள், சைக்கலாஜிக்கலி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 40ஆம் வருஷத்துலேயே இந்த மாதிரி எவ்வளோ குழந்தைகள் சின்ன வயசில் கல்யாணம் ஆகி சரியான தாம்பத்திய வாழ்க்கை அமையாமல் கொடுமைப்படுத்துகிற இன்லாஸ் இருந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். இதெல்லாம் இந்த சின்ன கதை தான், குறுநாவல். அதில் ரொம்ப அழகாக அதை வெளியில் கொடுத்துருக்காரு. நெடுங்கதை, நாவல், சிறுகதை எதுவாக இருப்பினும் ரொம்ப எளிய முறையில் அவர் வந்து சொல்கிறார், வர்ணிக்கிறார். எல்லாத்தோட எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, அம்மாவெல்லாம் அடி வாடி அப்படின்ட்டு அந்த காலத்தில் எப்படி பேசுவாளோ, அதாவது செந்தமிழில் கதைகள் எழுதிட்டு இருந்த காலத்தில் இவர் வட்டார வழக்கில் கதைகள் எழுதியிருக்கார். அது வந்து நமக்கு ஈர்ப்போடு இருக்குது, நமக்கு ரொம்ப இயல்பாக அதை ரசிக்க முடிகிறது. நல்ல பிரபலமாக இருக்கிற எழுத்தாளர்களுடைய புஸ்தகங்களை பிரசுரிக்கிறதுக்கே இப்போ நிறைய பேர் தயங்குவா. அமரரான ஒருத்தரோட 20 புஸ்தகங்களை வெளியிடுறதுக்கு அமோக துணிச்சல். சாதாரண துணிச்சல் இல்லை, இது வந்து பயங்கர துணிச்சல். இந்த துணிச்சலுக்காக நான் ஸ்ரீனிவாசன் அவர்களை பாராட்டுகிறேன். அலையன்ஸ் நிறுவனத்தாருக்கு இந்த புத்தகம் மிகப்பெரிய வரவேற்பை பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. இப்போது விருந்தினர்களுக்கு புத்தகங்கள். சிறப்பு விருந்தினர்களுக்கு இப்போது நினைவு பரிசு வழங்குகிறோம். ஓவியர், இந்த 20 புஸ்தகங்களுக்கும் அட்டைப்படம் போட்டவர் ஓவியர் தமிழ். அவர் மேடை கழிக்கிறோம். அடுத்து பத்திரிகையாளர், எழுத்தாளர், நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் சித்ரா லக்ஷ்மணன் அவர்களை சிறப்புரை அளிக்க அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற இலக்கிய கர்த்தாக்களுக்கும் இந்த விழாவை பார்ப்பதற்காகவும் விழாவிலே இவர் நிகழ்த்துகின்ற உரைகளை கேட்பதற்காகவும் இங்கே கூடியிருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய மாலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அலையன்ஸ் சீனிவாசன் இந்த விழா நிகழ்ச்சிக்கு என்னை அழைக்கும்போது கூடவே ஒரு லிஸ்ட் அமைச்சிருந்தார். எத்தனை மணிக்கு விழா ஆரம்பம், யார் யார் எத்தனை நிமிஷம் பேசுவாங்க அப்படின்னு. நாம் அதனால் கரெக்டாக போயிடணுன்ட்டு அவர் வந்து 5 மணிலேருந்து போட்டு 6 மணிக்கு பேச ஆரம்பிப்பாங்க. 6:10 வரைக்கும் தொழுது 6:10 6:08க்கு அவங்க பேசுவாங்க. 6:18 வரைக்கும் சிவசங்கரி மேடம் பேசுவாங்கலாம் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்.
இவ்வளோ பிரச்சனை உள்ள ஃபங்க்ஷன் நம்ம வந்து கரெக்டாக போயிடணுன்ட்டு 3 மணிக்கே கிளம்பினேன். ஆனால் பெஸ் மாம்பழத்துலேயும் லஸ் வரத்துக்கு பூந்தமல்லி சேத்துப்பட்டு இதெல்லாம் சுற்றி வரணுன்றது அப்போ எனக்கு தெரியாது. மயிலாப்பூருக்கு நான் வந்து ஒரு 4:30 4:45 வந்துட்டேன். ஆனால் பாரதிய வித்யாபவன் உள்ளே வரத்துக்கு 6 மணி ஆயிடுச்சு. இங்கே போனால் அப்படி போனால் அப்படி போனால் இப்படி போனேன். இது மாதிரி ஒரு டைவர்ஷன் எல்லாம் முடிஞ்ச விழாவுக்கு வந்தோம். புத்தக வெளியீட்டு விழா. வெளியீட்டு விழான்னா எல்லோரும் உற்சாகமாக போஸ்ட் கொடுத்தா ஃபோட்டோகிராஃபர் சும்மா இல்லாமல் கண்ணை மூடாமல் பாருங்கள், கண்ணை மூடாமல் பாருங்கள். அதாவது ஒரு வைத்தியர் சொல்லுவாங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்க 10 நாளில் குணமாயிடும், ஆனால் பல்லு படாமல் சாப்பிட்ணும். இந்த மருந்தை போடும்போதெல்லாம் அவனுக்கு பல்லு படாமல் சாப்பிட்ணுன்ற ஞாபகம் வந்தே பல்லில் போட்டுருவாங்க. அது மாதிரி இவர் சொன்னதுனாலேயே பாதி நான் யூஸ்வலாக கண்ணே சிமிட்ட மாட்டேன். இன்றைக்கி 8 தரம் கண்ணு சிமிட்டினேன். ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் ஒரு கிளிக்குக்கு எனக்கு வந்து அவர் சொன்னதே ஞாபகம் வந்துருந்தது. கடந்த ஒரு 2-3 மாதங்களாக பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இது நான் தலைமை தாங்க வேண்டியதாகிடுச்சு. அந்த நிகழ்ச்சியில் நான் பேசும்போது சொன்னேன், நான் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்துருக்கிறதுனால ஏதோ பரதநாட்டியத்தில் எனக்கெல்லாம் ஜதி ஸ்வரம்லாம் தெரியும், தப்பாக யாரும் நினச்சிக்காதீங்க. இந்த பொண்ணோட அப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒரே காலனியில் குடியிருக்கும். அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் என்னை கூப்பிட்டாருன்னு. இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு அந்நியமான மேடை அப்படின்னு இந்த மேடையை சொல்ல முடியாது. ஆனாலும் திருமதி சிவசங்கரி, திருப்பூர் கிருஷ்ணன், இந்த பக்கம் ரவி தமிழ்வாணன், இவங்க வேதா கோபாலன், இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்க மேடையில் இன்றைக்கு நான் இருக்கிறேன் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் எனக்கும் சீனிவாசனுக்கும் உள்ள நட்பு. அந்த நட்பின் அடிப்படையில் தான் இங்கே கூப்பிட்டாரு. இதை அவருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்குது, அதை முடியும் போது நான் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே இந்த மேடையில் இருக்கிறவர்கள் எந்த அளவு பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறார்களோ அதை போல் 2 மடங்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் நான். ஏன்னா அதுக்கு 2 காரணம். ஒன்று, இந்த நிகழ்ச்சி யாருக்காக நடத்தப்படுகிறதோ அவர். 2வது, யார் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாரோ அவர். 2 பேரும் பார்த்திங்கன்னா அவர் வந்து 80 ஏறக்குறைய அவர் இங்கே இருந்திருந்தாருன்னா 114வது பிறந்த தினத்தை கொண்டாடிட்டு இருப்போம். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 125 ஆண்டுகளை கடந்த ஒரு நிறுவனம். என்ன ஒரு பொருத்தம் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளருக்கு இந்த நிறுவனம் வந்து இப்படி ஒரு விழாவை நடத்துவது அப்படின்றது எவ்வளவு சால சிறந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியகர்த்தா PM கண்ணன் நம்மிடையே இல்லை. ஆனாலும் அவருடைய புகழ் என்றென்றைக்கு நிலைத்து நிற்கிற மாதிரி அவருடைய படைப்புகளை இப்படி ஒரு விழா எடுத்து வெளியிடணும் அப்படின்ற எண்ணமும் உள்ளம் இருக்குல்ல. அது திருமதி சிவசங்கரி மிக அழகாக அதை குறிப்பிட்டு சொன்னாங்க. அந்த எண்ணத்தை பாராட்டணும். இங்கே வந்து நம்ம பேசி அவங்க அமர்ந்த உடனே திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் நல்லா சொன்னார், நீங்கள் ஒரு அருமையான கதை சொல்லி. இந்த கதையை வந்து படித்து பார்த்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பேரானந்தம் இருக்குமோ அது மாதிரி முழுமையாக அந்த கதையை தெளிவாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லியாக மேடம் சொன்னாங்க. அவங்க சொன்னபோது இங்கே பல பேர் PM கண்ணனுடைய குடும்பத்தினர் இருக்கிறத பார்த்தேன். அந்த அவங்க மகிழ்ச்சி என்னால் பார்க்க முடியுது. நான் அவளை பார்க்கும்போது இந்த கூட்டத்தில் PM கண்ணன் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு ஏற்பட்டது. பல வீட்டில் பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் இருப்பாங்க, மிகப்பெரிய சாதனைகள் வெளில செஞ்சுருப்பாங்க. வீட்டில் வந்து அந்த பாராட்டோ அந்த மாலையோ கூட பார்த்தீங்கன்னா வாங்கி போடுவாங்க வீட்டில். அதை வந்து ரெக்கக்னைஸே பண்ண மாட்டாங்க. ஆனால் PM கண்ணன் இன்னைக்கு இல்லை. இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் அவங்களுடைய குடும்பத்தினர் அவர் மேலே வைத்திருக்கிற மதிப்பும் அவருடைய எழுத்தின் மேலே வைத்திருக்கிற அந்த ரசனையும் பாசமும் ஹேட்ஸ் ஆஃப். நிஜமாகவே உள்ளத்தை உருக்குகின்ற விஷயத்தில் அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெளியிட்ட புத்தகங்களுடைய பிரதிகள் எல்லாத்தையும் ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு அனுப்பிச்சி வச்சார் அலையன் சீனிவாசன். 2 நாளில் இவ்வளோ புத்தகத்தை எங்கே படிக்கிறது. அதனால் நான் என்ன பண்ணேன், அவர் எழுதிய முதல் சிறுகதை இருக்குல்ல, இந்த குழந்தை வாஞ்ச என்ற சிறுகதை, அதையும் இந்த நிலைமை நீ சொல் 2 புத்தகத்தையும் மட்டும் படித்தேன். அதில் வந்து இந்த குழந்தை வாஞ்சை கதையை வந்து அந்த தனத்தை பற்றி ரொம்ப அழகாக மேடம் இன்றைக்கி சொன்னாங்க. நான் சினிமா துறையில் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இருக்கேன். சினிமாவில் பார்த்திங்கன்னா பல பேர் சினிமா எடுக்கும்போது அவன் என்ன புத்திசாலித்தனம், அவனுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அதெல்லாம் கொண்டு வந்து சினிமாவில் போடுவான். நான் எவ்வளோ புத்திசாலின்றதை பாரு அப்படின்ற மாதிரி. அதே நேரத்தில் இன்னும் சில இயக்குனர்கள் பார்த்திங்கன்னா மக்களுக்கு என்ன விஷயம் தேவை, அவனுக்கு எது சொன்னால் புரியும், அது மாதிரி விஷயங்களை படமாக எடுப்பாங்க. PM கண்ணனுடைய எழுத்தில் நான் அதைத்தான் பார்த்தேன்.
அது ஜனங்களுக்கு என்ன கருத்து போய் சேரணும், எப்படி சொன்னால் போய் சேரும், இந்த 2 விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் அவருடைய எழுத்துக்களை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு. அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளருடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சீனிவாசனுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி. பஞ்சாயத்து சொல்லாமல் முடிக்கூடாது இல்லையா, அதை சொல்லும். ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் இது மாதிரி அப்பப்போ ஒரு புத்தகம் எழுதுவேன். நான் ஒரு 6-7 புத்தகம் எழுதியிருக்கேன். நான் எழுதிய முதல் புத்தகத்தை அலையன் சீனிவாசன் பிரசுரிக்கணும் அப்படின்ட்டு அவருடைய நெருங்கிய நண்பரான சுதாங்கன்கிட்ட கேட்டேன். சுதாங்கன் சொன்னால் சாதாரணமாக அலையன் சீனிவாசன் தட்ட மாட்டார். ஆனால் என் புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லும்போது தட்டோன்னு தட்டி விட்டார். அப்புறம் அதை நானே பதிப்பிச்சேன்றது வேறு கதை. அன்னைக்கு எனக்கு இந்த நட்பு இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு விழா நடத்தி என்னுடைய புத்தகத்தை வெளியிட்டிருப்பார் என்ற ஆதங்கம் இந்த விழா மேடையில் எனக்கு எழுவதை சொல்லாமல் இருக்க முடியல. ஆனாலும் திரும்ப எழுதாமையாக போகிறேன், சீனிவாசன் இருக்கார் பப்ளிஷ் பண்ணாமையாக போகிறான்ற நினைவோடு இந்த அரிய வாய்ப்புக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சித்ரா லக்ஷ்மணன் சார் கூட நான் சொல்லிக்கிறேன், இனிமேல் நிறைய எழுதுக. அலையன்ஸ் இஸ் ரெடி டு பப்ளிஷ் யுவர் புக்ஸ். அக்ரிமெண்ட் சைன்டு. அடுத்து அமுதஸ்வரூபி பத்திரிகை ஆசிரியர் எழுத்தாளர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை சிறப்புரை ஆற்ற அழைக்கிறேன். பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய தன்யா ஸ்ரீவத்சன் அவர்களே, குழந்தை ரொம்ப அழகாக சுட்டித்தனமாக பிரமாதமாக பண்ணுற. மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். புகைப்பட கலைஞர் கண்ணை மூடிக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னதன் காரணம் எழுத்தாளர்கள் கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். மற்றபடி அது வேறு வில்லங்கம் எதுவும் இல்லை. சிவசங்கரி அவர்கள் மிக அழகான ஒரு உரை. அதில் சிறுகதைகளில் பல விஷயங்களை சொல்லாமல் சொல்ல வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். நான் அடிக்கடி சொல்வது, சொல்லாமல் சொல்கிற கலையில் மிக மிக தேர்ந்தவர் கண்ணதாசன். வனவாசத்தில் ஒரு வரி, என்னுடைய தந்தைக்கு மது, மங்கை, மாமிசம் முதலிய எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஆனால் நிறைய சீட்டாடுவார், நான் சீட்டு மட்டும் ஆட மாட்டேன். கண்ணதாசனுடைய அற்புதமான தமிழ். இந்த PM கண்ணன் அவர்களுடைய நாவல்களில் நிலவே நீ சொல் என்கிற நாவல் என்னை அது வெளிவந்த காலத்திலேயே மிகவும் கவர்ந்த ஒரு நாவல். குமுதத்தில் அது வெளிவந்த போது குடும்பத்தில் எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு படித்த ஒரு நாவல். அவர் பெயர் காலப்போக்கில் மறைந்தே போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். சில பெயர்களை மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துகிற இலக்கிய உலகம் நினைவுறுத்தப்பட வேண்டிய சில பெயர்களை வசதியாக மறந்து விடுகிறது. ஒரு காலகட்டத்தில் 6 பத்திரிகைகளில் ஒரே நேரத்தில் தொடர்கள் எழுதிய RV பற்றியோ PVR பற்றியோ என்று யாராவது நினைக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ புகழோடு இருந்தார்கள். அரூர் ராமநாதன் அவருடைய வீரபாண்டியன் மனைவி என்கிற பிரம்மாண்டமான சரித்திர நாவலின் ஒவ்வொரு அத்தியாயமும் என்கிற எழுத்தில் தான் தொடங்கும். அவரை பற்றி மறந்துவிட்டோம். அலையன்ஸ் ஞாபகமாக வெளியிட்டிருக்கிற வைமு கோதை நாயகியுடைய ஒரு 117 நாவல்கள், எல்லா நாவலும் என்ற எழுத்தில் தொடங்கி என்ற எழுத்தில் முடியும். இப்படி எத்தனையோ தமிழ் இலக்கியத்தின் கடந்த காலத்தில் நிறைய வசீகரங்கள், அழகுகள், மேன்மைகள் இருந்திருக்கின்றன. செம்புல பேல் நீரார் எழுதிய யாயும் யாயும் யாராகியரோ என்ற கவிதையையும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனார் எழுதிய கவிதையும் எல்லாம் இன்றளவும் போற்றிக் கொண்டிருக்கிற நாம் அண்மை காலத்தில் எழுதிய உன்னதமான எழுத்தாளர்கள் பலரை வசதியாக மறந்துவிட காரணம், தமிழில் சரியான விமர்சகர்கள் என்று யாருமே இல்லை. அவரவர்கள் குழு சார்ந்தவர்களை போற்றுவதும் குழு சாராதவர்களை எதிர்ப்பது அல்லது கண்டுகொள்ளாமல் இருப்பதுமாக விமர்சனம். அதுவும் PM கண்ணன் போன்றவர்களுடைய பெயரை நாம் இன்று தூக்கி பிடிக்க வேண்டியதற்கான இன்னொரு காரணம், அருமையான ஒரு கடிதம் PM கண்ணனை எழுதியது மாதிரி இங்கு கொடுத்தார்கள். PM கண்ணன் இருந்தால் அதை ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார். அவர்கள் தன்னடக்கத்தில் தலை சிறந்தவர்கள். அந்த கால எழுத்தாளர்கள் தங்களை பற்றி சொல்லிக் கொண்டதே கிடையாது. இந்த காலத்தில் சில எழுத்தாளர்கள் அவர்கள் எழுதிய படைப்பிலக்கியத்தை விடவும் கூடுதலாக அவர்களை பற்றி அவர்கள் எழுதி கொள்கிறார்கள். இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் PM கண்ணன் அவர்களுடைய இந்த அற்புதமான தொகுதிகள் எல்லாம் வெளிவந்திருப்பது என்பது மிகுந்த மனநிறைவு தருகிறது.
செங்கல்பட்டை சார்ந்த எழுத்தாளர் அவர் இல்லையா? பரீட்சா ஞானி அவர்களும் செங்கல்பட்டை சார்ந்தவர். தமிழ் வளர்ச்சித்துறை செங்கல்பட்டு எழுத்தாளர்களுக்கென்று செங்கல்பட்டில் விழா எடுத்தது. ஆனால் அப்போது PM கண்ணன் பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை என்று நினைக்கிறேன். PM கண்ணனுடைய இப்போது வந்திருக்கிற இத்தனை புத்தகங்களையும் சேர்த்து ஒரு விண்ணப்பம் வைத்து தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கொடுத்தால் ஒருவேளை அது நாட்டுடைமையாகவும் கூடும். அத்தகைய தகுதி கண்ணனுடைய எழுத்துக்களுக்கு இருக்கிறது. PM கண்ணன் அவர்களுடைய எழுத்தின் வசீகரம் என்பது அதனுடைய விறுவிறுப்பு. எடுத்தால் கீழே வைக்க முடியாத அளவு கிடுகிடுவென்று அது ஓடுகிறது. சின்ன சின்ன வார்த்தைகள், அழகான வாக்கியங்கள். ஏதோ ஒரு மாய முடிச்சை அவர் எல்லா கதைகளிலும் கொண்டு போகிறார். எந்த சிறுகதையை எடுத்தாலும், எந்த நாவலை எடுத்தாலும், நீங்கள் ஒரு 2 பக்கம் படித்து விட்டீர்களானால் முழுவதும் படித்து முடித்த பிறகுதான் அதை வைக்க முடியும். சாண்டில்யனிடம் நான் சொன்னேன், அவர் சற்று பாலியல் கலந்து எழுதுகிறார் என்று அந்த காலத்தில் அவரிடம் வாக்குவாதம் செய்தேன். அது சிருங்கார ரசம் என்று அவர் சொன்னார். ஸ்ரீவேணுகோபாலனிடம் சொன்னேன், எனக்கு ஸ்ரீவேணுகோபாலனை பிடிக்கும், புஷ்பா தங்கதுரை பிடிக்காது என்று. ஆனால் இருவில் எனக்கு புஷ்பா தங்கதுரை தான் பிடிக்கும் என்று ஸ்ரீவேணுகோபாலன் என்னிடம் சொன்னார். இதெல்லாம் ஒரு காலம். ஷாவியிடம் சொன்னேன், நீங்கள் தான் என் பெயர் கமலா மூலம் புஷ்பா தங்கதுரை வளர்த்து விட்டீர்கள் என்று. ஷாவி நான் அதை சொல்கிற போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கொண்டே அவர் மெல்ல என்னை குனிந்து பார்த்து என்னிடம் சொன்னார், ஆனால் ஒன்று கிருஷ்ணன், நான் அது மாதிரி ஒரு எழுத்து கூட எழுதியதில்லை என்றார். அதில் அவர் கவனமாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிற போது, இன்றைக்கு வருகிற சில கவிஞர்களுடைய வெளிப்படை பாலியல் கவிதைகளையும் சில எழுத்தாளர்களுடைய வெளிப்படை பாலியல் எழுத்துக்களையும் பார்க்கிற பொழுது சாண்டிலையும் புஷ்பாதங்களையும் கோவில் கட்டி கும்பிடலாம் போல் தோன்றுகிறது. காலம் வேகமாக மாறிவிட்டதையும் நாம் பார்க்கிறோம். PM கண்ணன் அவர்கள் மிக நாசுக்காக தொட்டிருந்த ஒரு பிரச்சனையை பற்றி அழகாக சிவசங்கரி அவர்கள் இங்கே நாகரிகமாக விளக்கினார். இல்லை, எங்குமே விரசமே கிடையாது. பூடகமாக அந்த விஷயங்களை புரிய வைப்பார்களே தவிர அதை வெளிப்படையாக எழுத மாட்டார்கள். அதுபோன்ற விஷயங்களை வெளிப்படையாக எழுதுவது என்பது கலை அல்ல, பூடகமாக புரிய வைப்பதுதான் கலை. கூப்பாரா அப்படித்தான் செய்தார். PM கண்ணனுக்கு அது மிக அழகாக கைவந்திருந்தது. அவருடைய வாழ்வின் ஒளி, அதுதானே உங்ககிட்ட வந்த நாவல். அந்த ஒரு நாவலை நான் முழுமையாக படித்து பார்த்தேன், பலவற்றை சிறிது சிறிது படித்து பார்த்தேன், சிறுகதைகளை. அந்த வாழ்வின் ஒளி என்கிற நாவலில் ஒரு பெண் முன்னால் ஒரு சன்னியாசி வருகிறார். அவருடைய கழுத்தை உற்று பார்க்கிறார். அந்த கழுத்தில் ஒரு பாம்பு தென்படுகிறது. உன் கழுத்தில் ஒரு பாம்பு என்கிறார் சன்னியாசி. அவள் அவசரமாக கழுத்தை தடவி பார்க்கிறாள். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லையே என்கிறாள். எனக்கு தெரிகிறது, அதோடு உன் மாங்கல்யமும் பின்னி பிணைந்திருக்கிறது என்கிறார் அவர். பிறகு ஒரு ரகசியத்தை சொல்கிறார். அதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் சொல்கிறார். அவள் யாரிடமும் சொல்லக்கூடாத அந்த ரகசியத்தை மனதில் தேக்கி வைத்துக் கொண்டதால் புருஷன் கேட்கும்போது கூட அவளால் சொல்ல முடியவில்லை. அதனால் புருஷன் உயிருக்கு ஆபத்து வருமோ என்று அவள் பயப்படுகிறாள். புருஷன் அவளை சந்தேகப்படுகிறான். இப்படி இந்த நாவல் போகிறது. அவனுக்கு 2ஆம் திருமணம் நடக்கிறது. இவளே அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறாள். இவள் இறக்கப் போகிறாள். அந்த ரகசியத்தை ஒரு கடிதத்தில் எழுதுகிறாள். தன்னை பற்றி, தன் கற்பை பற்றி கணவன் சந்தேகப்படக்கூடாது, இந்த ரகசியம் என்ன என்று தெரிந்து கொண்ட பிறவாது அவன் தன்னை மதிக்கட்டும் என்று நினைத்து இறக்கப் போகிற தருவாயில் இந்த கடிதத்தை எழுதி அவள் திடீரென்று நினைத்துக் கொள்கிறாள். இந்த சன்னியாசி சொன்னார் இல்லையா, அந்த ரகசியம் வெளிப்பட்டால் ஆபத்து என்று. இந்த ரகசியம் அப்படி வெளிப்பட்டு கணவனுக்கு ஏதாவது ஆபத்து நேருமோ என்று அதை 2ஆக கிழிக்கிறாள். சுக்குநூறாக கிழிக்க நினைக்கிறாள், ஆனால் 2ஆகத்தான் கிழிக்கிறாள். அப்படியே அவள் இறந்து போகிறாள். பிறகு என்ன நடந்தது, அந்த கடிதத்தை கணவன் படித்தானா, இது போன்ற விஷயங்களை அப்படி ஊகமாக விட்டு விடுகிறார் அவர். அந்த ரகசியம்தான் அந்த புத்தகத்தின் மிக வலுவான ஒரு பகுதி. PM கண்ணன் நேற்றிரவு கனவில் வந்து அந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டதா, புத்தகத்தை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அது தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இந்த விறுவிறுப்பு குன்றாமல் அந்த சரடு ஓடுவது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அற்புதமான ஒரு கலை ஆற்றல். மிக கண்ணியமான எழுத்து என்றால் PM கண்ணனுடைய எழுத்து என்று சொல்ல வேண்டும். PM கண்ணன் எழுதிய தமிழில் நாம் எல்லாம் எழுதுகிறோம் என்று எழுத்தாளர்கள் நினைத்து பெருமைப்பட வேண்டும். அந்த அளவு உன்னதமான எழுத்து. ஏதோ மறைக்கப்பட்ட ஒரு புதையல் வெளிப்பட்டிருப்பது போல இன்று அந்த எழுத்து சுரங்கம் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. அதை எல்லோரும் படித்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 10 நிமிடம் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். எனவே நன்றி, வணக்கம். அடுத்து எழுத்தாளர் ஜோதிடர் வேதா கோபாலன் அவர்களை சிறப்புரை ஆற்ற அழைக்கிறேன்.
மேடையில் அமர்ந்திருக்கும் அறிவார்ந்த சான்றோருக்கும் எதிரில் அமர்ந்திருக்கும் அதே அளவு அறிவார்ந்த சான்றோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பொதுவாக யாராவது இந்த மாதிரி பல்காக பேப்பர் கொண்டு வந்து ஸ்டேஜுக்கு வந்தால் கடுப்பாயிடுவேன், டென்ஷன் ஆகிடுவேன். ஆனால் இன்றைக்கி நல்ல வேளையாக என்னோடய முன்னோடிகளும் அப்படி கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது இது மாதிரி ஒன்று கொண்டு வந்தால் தான் கண்ணன் சாருக்கு நம்ம செய்யக்கூடிய ஜஸ்டிஸ். அது சும்மா வேணால் நினைவுலேருந்து தொழாவி எதையாவது தப்பாக சொல்கிறத விடுவோம். இங்கே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மனிதர்களுடைய சும்மா சித்ரா லக்ஷ்மணன் சும்மா வேணால் ஒரு ஜோக் அடித்தாரே தவிர இவர்களோட மேடை பகிர்றது எனக்கு மிக மிக பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். நாளன்னைக்கு வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு இன்றே வந்து விட்ட கிருஷ்ணன் சார், அப்புறம் வந்து சிவசங்கர் கிருஷ்ணன் சார் வந்து மனிதர்களை எப்படி மதிப்பது, பெண்களை எப்படி மதிக்கணும் அப்படின்றதுக்கு அவர் வந்து ஒரு அத்தாரிட்டின்னே சொல்வேன். அவ்வளவு ஒரு கண்ணியம், கம்பீரம், கௌரவம். போன வாரம் ஒரு மேடை அவரோட பகிர்ந்துக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. ஒரு பெண்ணுக்கு சுமதி பத்ரியா அந்த ஒரு பெண்ணுக்கு அவர் வந்து விருது கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். கழுத்தில் வந்து மெடல் அந்த போடணும், அந்த ஸ்ட்ரிங்கோட மெடல் போடணும். அப்படி திரும்பி பார்த்தார். பத்ரி சார் வாங்க இங்கே அப்படின்னார். கூப்பிட்டு அவங்க கழுத்தில் போடுங்க அப்படின்னார். கூட்டமே அது வந்து கை தட்டித்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான அதுக்காக ஜென்ட்ஸ் வந்து லேடிஸ்க்கு மெடல் போடக்கூடாது அப்படிலாம் அந்த மாதிரியான அபத்தமான எண்ணங்கள்லாம் நான் சொல்ல வரல. அவருடைய அந்த சமயோசிதம் அப்படிங்கிறது. அதே மாதிரி சிவசங்கரி மேடம் ஹவு டு ப்ரெசென்ட் ஹர் செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். ஒரு பெண் எழுத்தாளராக, இல்லை ஒரு பெண்ணாக, இல்லை ஒரு எழுத்தாளராக, இல்லை ஒரு நபராக ஒரு ஹவு டு ப்ரெசென்ட் ஹர் செல்ஃப், ஹவு டு பிஹேவ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ்னு அவங்கள்ட்ட கிளாஸ் எடுக்கலாம். 45 வருஷமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் எல்கேஜியில் இருக்கேன் நான் ஆக்சுவலி. அடுத்தது சித்ரா லக்ஷ்மணன் சார் பற்றி நான் கண்டிப்பாக இன்றைக்கி நல்லா அவர் பேர் இன்விடேஷனில் பார்த்தோன்னே இன்றைக்கி சொல்லிடுறேன் அந்த விஷயத்த அப்படின்ற உறுதியோடு வந்தேன். ஒரு 10-15 விழாவில் அவரை பார்த்துருக்கேன் நான். எஸ்வி சேகரோட 70 இல்லை இந்த செலிப்ரிட்டிஸ் வீட்டு நேராக கிட்ட போவேன். சார் என் பேர் வேதா கோபாலன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட. அப்போ லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஒன்று வந்திருக்கும். அந்த சாய் வித் சித்ரா மரத்தான் பார்த்தேன், மௌலிது பார்த்தேன் அப்படின்னு. இன்றைக்கி வந்தோடனே சார் நமஸ்காரம் சார் அப்படின்னாரு. இனிமேல் அடுத்த தரத்துலேருந்து சார் உங்களோட மேடையில் உட்காந்தேனே அந்த வேதான்னு சொல்ல போகிறேன். அப்போவும் சொன்னேன்னா அப்போ பார்த்துக்கலாம் நம்ம. நவ் அபவுட் அலைன் ஸ்ரீனிவாசன் சார். இவருக்கு வந்து நான் மட்டும் இல்லை, பல நூற்றுக்கணக்கானவர்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். அதில் நான் அடியேன் கடைசியில் சிறு துளி. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் குமுதத்தில் என் முதல் கதை வந்தது. நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி குமுதத்தில் என் முதல் கதை வந்தது. ஆனால் குமுதத்தின் முதல் இதழில் கதை வந்தது பிஎம் கண்ணன் சார். ஃபஸ்ட்டு குமுதத்தில் அவருடைய கதை வந்தது. அந்த அவர் வந்து சந்திரசேகர் சாரை வந்து ரொம்பவே நான் வந்து அவருக்கு வந்து அந்த குடும்பத்துக்கே சொல்கிறேன். அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருமே சில தமிழ் எழுத்தாளர்களோட குழந்தைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது சார். இவங்க வந்து இவர் ஒரு எழுத்தாளராகவும் இருந்து தன்னுடைய அப்பாவை மேலே இந்த அளவு கொண்டு வரணும்னு ஒரு நினைத்து இப்படி ஒரு முயற்சி எடுத்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய பாராட்டை கொடுத்தே ஆகணும். அப்புறம் வந்து அப்போல்லாம் வந்து இந்த ஜெனரேஷனில் பிறந்ததுக்கே எனக்கு பெரிய பெருமை தான். எனக்கு முன்னாடி இருந்தவர்கள் அடையாத சில நன்மைகளை, எனக்கு பின்னாடி வந்தவர்கள் அடையாத சில நன்மைகளை இந்த காலகட்டத்தில் நமக்கு பத்திரிகைகளாகட்டும் சினிமாவாகட்டும் இவ்வளோ ஃப்ளரிஷிங்காக பத்திரிகைகளும் சிறுகதைகளும் நாவல்களும் யாருக்காவது இனிமேல் கிடைக்குமா? இத்தனை நாள் கிடச்சதா தெரியல. நமக்கு அப்படியே புக்கிஷமாக கிடச்சிது நமக்கு. நம்மளுடைய தலைமுறையில் இவர் வந்து கண்ணன் சார் வந்து 40லேருந்து 65 வரைக்கும் எழுதியிருக்கார். 40லேருந்து 65 வரைக்கும். சும்மா ஒரு வினோதமாக ஒரு கணக்கு பார்த்துப்பேன். சீரியஸாகவே பொழுது போகாத பொம்மை. என்னுடைய கணவர் தான் குமுதத்தில் பொழுது போகாத பொம்மை எழுதினார், திரு கோபாலன், பாமா கோபாலன். அவரை எழுத வச்சு அவர் வந்து குமுதம் ஆஃபீஸில் கோபாலன்கிற டைட்டிலில் 500 பக்கத்துக்கு புக் எழுத தூண்டி என்கரேஜ் பண்ணி எழுத வச்ச அவரோட குமுதம் மனுவுகளை எழுத வச்சவர் மிஸ்டர் அலைன் ஸ்ரீனிவாசன். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா மெமோரிஸ் அவர் டைரி எழுதினா என் கணவர் எப்படி எழுதுவாரோ அப்படி ஒரு டைரியை எழுத வச்ச ஸ்ரீனிவாசன். இந்த காலகட்டத்தில் வந்த கதைகள் எல்லாமே இந்த எப்படி கதை எழுதுவதுன்னு இப்போ இவ்வளோ நேரமாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணல. திரு ராக்கி ரங்கராஜன் குமுதம் சப் எடிட்டர், துணை ஆசிரியர், எப்படி கதை எழுதுவதுன்னு ஒரு பெரிய அது வந்து நம்ம அதையும் நம்ம அலையன்ஸ் போட்டிருக்கார். அதில் இந்த நுணுக்கங்கள்லாம் சிலதை எழுதியிருக்கார். இப்படி எழுதணும். சில பெரிய பெரிய ஃபாரின் எழுத்தாளர்கள் எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி முடிக்கலாம், சாப்டர்ஸ் நடுவில் என்ன பண்ணால் சுவாரஸ்யமாக இருக்கும், உரையாடல் எப்படி இருக்கணும், உணர்ச்சிகளை எப்படி எழுதணும், எண்ணங்களை எப்படி வெளிப்படுத்தணும், ஆரம்பம் எப்படி இருக்கணும், முடிவு எப்படி இருக்கணும்னு ஒரு தியரி மாதிரி ஒரு புக்கு. அந்த தியரியை மேட்ச் பண்ணி பார்த்தா கண்ணன் சாரோட 20 புத்தகமும் அப்படியே மேட்ச் ஆகுது. அதுக்கு அந்த ஒரு கதை அதோ மேடம் ஒரு கதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா, அதோட கதையின் முதல் வரி பானு ஓடி போய்விட்டாள். கதையோட கடைசி வரியும் பானு ஓடி போய்விட்டாள்.
அப்படின்னா பாருங்கள், அந்த ஓடி போய் விட்டாளுக்கும் நடுவில் அவ்வளோ அருமையான, இவ்வளோ கத்தி முனையில் நடக்கிற பிளாட்டு. நீங்களே கேட்டீங்க மேடம் சொல்லச்சே. நான் இதை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசித்தேன் இந்த கதையை. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம் எனக்கு முன்னாடியே அதை சொல்லிட்டது. ஏன்னா வந்து ரொம்ப அதை வந்து புரிஞ்சுக்கிறவா நல்லா புரிஞ்சுக்கணுமேன்ற பயத்தில் சொல்லணும். கதை ஜம்முன்னு எழுதினார். குமுதம் தான் போட முடியும், அதை போட்டாங்க. குமுதத்தில் தான் அதை அவ்வளோ ஒரு வார்த்தை கண்ணியம் தவறாமல் அவ்வளோ ஒரு ரிஸ்கியான பிளாட்டை அவர் எழுதினார். அதே மாதிரி சில கதைகளோ நாவல்களோ முதல்ல படித்த பிரமாதமாக இருக்கும். ஒரு 15-20 வருஷம் கழித்து படித்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இதுக்காக அந்த பாடுபட்டோம் பிடுங்கிலாம் படித்தோம் பக்கத்துலேருந்து, ஐயையா அப்படின்னு தோணும். பட் பிஎம் கண்ணன் சாரோட அது ஆக்சுவலி இவர் தமிழில் இருந்தாலும் பிஎம் கண்ணன் சொல்லிட்டு இருப்போம் அந்த காலத்தில். நாங்கள் சாரோட அந்த நான் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கச்சே இந்த கதைகளெல்லாம் எந்த அளவு ரசித்து குமுதத்தில் அந்த சில பல இதை வந்து அந்த வர்ணம் படத்தோட இன்னொன்று ரியலி அப்ரிஷியேட் பண்ணோம். சார் வந்து வர்ணம் படங்களை அப்படியே எடுத்து உள்ளே போட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பழைய ஞாபகம்லாம் அப்படியே வந்தது. அந்த வர்ணம் இதை வந்து அப்படியே எடுத்து லே அவுட் பண்ணது இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் திங். அந்த இன்றைக்கி அதை படிக்கிற போது யூஸ்வலாக என்ன தோணுச்சு, இதுக்காக அவ்வளோ படித்தோன்னு. இன்றைக்கி எனக்கு என்ன தோணித்துன்னா, இதெல்லாம் ஏன் நான் சரியாக கவனிக்காமல் போயிட்டேன். எவ்வளோ நுணுக்கம், எவ்வளோ சட்டிலான எழுத்து, எவ்வளோ அழகான ஒரு இது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் கேட்பீங்க. நான் வந்து சும்மா கால்குலேட் பண்ணி பார்த்தேன். எல்லா புக்கும் சேர்த்து ப்ளஸ் அவரோட சிறுகதைகள் ஒரு ரஃபாலாம் போட்டேன்னா கிட்டத்தட்ட 6500 பக்கத்துக்கு மேலே அவர் எழுதியிருக்காரு. பிரிண்ட் ஆகிருக்கு 6500 பக்கத்துக்கு மேலே. இப்போ என்ன மாதிரி கோழி கையெழுத்தெல்லாம் ஒரு பேஜ் பிரிண்ட் ஆனோன்னா 2 பக்கம் எழுதணும். ராஜேஷ்குமார்லாம் ஒரு பேஜ் பிரிண்ட் ஆனோன்னா அரை பக்கம் எழுதினா போதும். நான் வந்து அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பார்த்தா கண்ணன் சாரோட, ஏன்னா அப்போல்லாம் நிச்சயமாக தட்டச்சு கிடையாது, மொபைல் ஃபோனில் டிக்டேட் பண்ணி எழுத முடியாது, டிக்டா ஃபோன் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ எப்படி எழுதியிருப்பார் அவர்னா கையில் பேப்பர் பேனா வச்சு எழுதியிருப்பார். அவர் வீட்டு மனுஷால கேட்டால் தான் தெரியும். அப்போது இதை 6500 பக்கமாவது பிரிண்ட் ஆகிருக்குன்னா அட்லீஸ்ட் 15-20,000 பக்கம் எழுதியிருக்காரு. என்ன மனுஷங்க அவர்! எவ்வளோ பேனா யூஸ் பண்ணியிருப்பார், எவ்வளோ இங்க் யூஸ் பண்ணியிருப்பார், எவ்வளோ பேப்பர் யூஸ் பண்ணியிருப்பார், எவ்வளோ மூளை! கிரேட் கிரேட் கிரேட். ஒரு பெரிய அசத்தலான ஒரு விஷயமா இருந்து அவர் எழுதிய இப்போ வந்து எந்த புக்கை படிக்கிறது, எதை விடுறது, எதை பிடிப்பது, எதை விடுவதுன்னு தெரியாமல் மொத்தத்தில் ஒரு 6-7 புக்கு படித்தேன் நான். ஏன் நான் அந்த 6-7 படித்தேன்னா, முன்னாடி சின்ன வயசில் படிக்காத ஒரு 6-7 எடுத்து படித்தேன். படித்ததை ஒரு 2 ப்ரஷ் பண்ணேன். அதில் என்ன பண்ணேன், இப்போ இவங்கெல்லாம் அழகாக செலக்டிவாக ஒரு புக்கு எடுத்து பண்ணாங்க. நமக்கு அது மாதிரி பண்ணுற திறமை கிடையாதுன்றதுனால எங்கெங்கே என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அது அப்படியே அவர் எல்லாமே நல்லா தான் எழுதியிருக்காரு. அதுலேயும் சாப்டர் எப்படி முடிக்கணும், அந்த வாரம் படித்தவங்க செத்தாங்க. ஐயோயோ முடிச்சுட்டு அடுத்த வாரம் வேற எங்கேருந்தோ எடுத்துட்டாருங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. கண்டினியூஷனாக கொடுக்கல. அதுக்கப்புறம் எங்கேயோ போய் லிங்க் பண்ணி அவ்வளோ அழகாக, அதுவும் அந்த மேடம் சொன்ன கதையில் என்ன ஆகிட போகிறதோன்னு பக்கு இது வந்து அது வந்து ஆக்சுவலி காதல் கதையே இல்லை, திகில் கதை தான் அது ஆக்சுவலி. அப்படி பண்ணிட்டார். அவருடைய சில லைன்ஸ் படிக்கிறேன், எவ்வளோ என்ஜாயபிளாக இருக்குது பாருங்கள். மனத்தத்துவத்தை நான் புத்தகத்தின் மூலம் கற்கவில்லை, மனித இயல்புகளை உணர்ச்சிகள் மூலம் எடுத்துக்காட்டும் முகம் என்ற நூலை விட பெரிய நூல் எங்கே இருந்து விட போகிறது. அதெல்லாம் தான் இன்றைக்கி முகநூலாக போல இருக்குது. மலரும் மதுவும் கதையில் வந்து ரங்கமஹால்னு ஒரு பங்களாவே ஒரு கேரக்டர் ஆகிடுச்சுங்க. ரங்கமஹால் வந்து கதை முழுக்க கேரக்டராக வரும். ஐயோ எங்கேயோ விற்று தொலைச்சிட்டு போகிறேன் பயந்துட்டு இருந்தேன் நான். நல்ல வேலையாக அப்படி பண்ணலை. குடிசையை வந்து அவரைப்பந்தல்ன்ற வார்த்தையில் வர்ணிக்கிறார். எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் யூசேஜ் பாருங்கள். வசனங்களை படிக்கிறபோது நமக்கு அப்படியே மாடுலேஷனே அப்படியே வர மாதிரி இருக்குது. ஏதோ காதில் ஒரு குரல் ஒலிக்கிற மாதிரி. கல்பகம் போய்விட்டால் பிடிவாதமாக. தந்தையின் சினம், தாயின் சோகம், அண்ணனின் அப்பாவித்தனம், தங்கையின் கண்ணீர் எதுவுமே அவள் நெஞ்சை தொட்டதாக தெரியவில்லை. இது வந்து ஒரு சாதாரண சென்டென்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கதையை படித்தா தெரியும் இதெல்லாம் அவங்களோட கேரக்டரோட அப்படியே சுருக்கம். கேப்சூல் ஆஃப் த கேரக்டர் இது அப்படியே. கல்பகம் என்று தன்னையும் மறந்து போய் கோதை நாயகி கூவி விட்டாள் காரில் இருந்தபடியே. அவள் கூவியதற்கு அந்த பெண் அவள் கூவியதற்கும் அந்த பெண் திரும்பி பார்ப்பதற்கும் சரியாக இருந்தது. ஆனால் மறுவினாடியே எதிரே நின்ற சாலை கட்டுப்பாட்டு போலீஸ்காரர் நீட்டிய கையை மடக்கி வழி செய்து கொடுத்தார். கோதை நாயகி குந்தியிருந்த கார் குழலூரி கொண்டு புறப்பட்டது. அந்த பெண் அமர்ந்திருந்த பஸ் சற்றே பின்தங்கிவிட்டது. அவள் கோதை நாயகியின் புறக்கண்களிலிருந்து மறைந்தாள். உடனடியாக அகக்கண்களில் தோன்றி 25 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நிகழ்ச்சி ஒன்றை சித்திரம் தீட்டிவிட்டாள். இதை சீனை ஒரு டைரக்டர் கவலையே பட வேண்டாம், அப்படியே காட்சியையே எழுதிட்டா இருப்பாங்களே. அந்த காட்சி அப்படியே அந்த பஸ் போகிறது, இந்த பஸ் நிற்கிறது, அந்த கார் போகிறது எல்லாமே நமக்கு அப்படியே கண் முன்னாடி தெரிகிற காட்சி.
கணவரின் பிடிவாத குணம் அறிந்து அவரது கோபதாகங்களை உணர்ந்து அவரது வெற்றி தோல்விகளில் பங்கெடுத்து கொண்டு அவரது கஷ்ட நஷ்டங்களில் ஒன்றி போய் அவரது அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் மதிப்பு தந்து எல்லா விதத்திலும் அவரது உள்ளம் தெரிந்து இல்லாளாக வாழ்ந்து பெருமை பெற்ற கோதை நாயகி வாய் பேசவில்லை, கதையை கை எழுதவில்லை, கண்ணீர் தான் எழுதியது. வாய் பேசினால் வம்பு பிறக்கும், கையால் எழுதினால் கண்டுகொள்வார்கள், கண்ணீர் எழுதினால் எதுவும் செய்ய முடியாதல்வா அப்படின்னு எழுதியிருக்காரு. அவள் ஓர் அபூர்வ பிறவி. அவள் பொறுமையின் பிறப்பிடம், அடக்கத்தின் உறைவிடம், தாங்க இல்லாத மனச்சுமையை தாங்கி தன்னுள் அடக்கி கொள்ளத்தக்க பண்பு பெற்றவள். சொல்லி துயரை ஆற்றிக்கொள்ளும் பல்லாயிரத்தில் ஒருத்தி அல்ல அவள். அவள் ஒருத்திக்கு ஒருத்திதான். கருத்திலே புதைந்து வைத்த கண்ணீரால் தீட்டி கவலையை போக்கிக் கொள்ளும் உள்ளம் படைத்தவள். அதனால்தான் அவள் அந்த உண்மையை மற்றொரு பெண்ணிடம் சொல்லவே இல்லை. அந்த கேரக்டரைசேஷன், அவருடைய ஸ்பெஷாலிட்டியை ஒரு கதையிலையும் கேரக்டரைசேஷன் அதை கொண்டு வருது தான். ஒரே வயிற்றில் பிறந்த ஒரே வயிற்றில் பிறந்த 2 குழந்தைகளை ஒப்பிட்டு பேசுகிற ஒரு லைன் வருது. ஒரே ரத்தத்தில் 2 துளிகள், எத்தனை வேற்றுமை அந்த 2 துளியிலும். ஒரு துளி உறைந்து பாறையாய் கிடக்கிறது, மற்றொன்று கொதியாய் கொதித்து கொப்பளிக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்புறம் அந்த ரொமான்டிக் சீன், இந்த ரொமான்ஸ் ஒன்றுமே இல்லைங்க. அவளை பார்த்தா அவள் ஃப்ளாட் ஆகிட்டா, இவ்வளோதான் அந்த 2 லைன். அதை எவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த காலத்து ரீடர்ஸ்க்கு அதுவும் கேர்ள்ஸ்க்கெலாம் எப்படி இருந்திருக்கும்னு பார்த்தா எனக்கு இப்போது அதுக்காகவே இதை சொல்லணும்னு நினச்சேன்னா. ராதை அவன் கண்களை உற்று நோக்கினாள். இவ்வளோதான் லைனு. அந்த கண்களில் மின்னி அவனது இதயத்தின் ஒளி என்னவோ செய்து அந்த கண்களில் மின்னி அவனது இதயத்தின் ஒளி என்னவோ செய்தது அவளை. சட்டென்று தலை குனிந்து கொண்டாள். முதலாக அவன் தன்னை பெயரிட்டு அழைக்கிறான். எத்தனை கோடி இன்பம் தெரிகிறது அந்த பெயரை நாதமிசைக்கும் குரலில். அன்னை முதலில் இட்டு அழைத்த போது அந்த இன்பம் துய்த்திருப்பாளோ அவள். அப்போது அவள் குழந்தை, உணர்ந்திருந்தாலும் மறந்திருப்பாள். பின்னர் இப்போது அப்படியா? இனி மறக்க முடியுமா அந்த இன்குரல் தந்த இன்பத்தை? எல்லோரும் தான் அவளை பெயரிட்டு அழைக்கிறார்கள். இதோ இப்போது சில நாட்களாக காரியாலயத்தில் மேனேஜர் கூட அடிக்கடி ஒரு தடவை அடைத்து பழகுகிறார். ஆனால் அந்த குரலெல்லாம் ஏன் இந்த இன்பம் இல்லை? இது ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதியிருக்கார் அவர். அவள் வந்ததும் வராது அடுத்த இது வேறு ஒரு சந்தர்ப்பம். ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துட போகிறதேன்னு பயந்துட்டு காத்துட்டு இருக்கா இவ. ஆனால் அது நடந்துடுச்சு. அவள் வந்ததும் வராததுமா சங்கதியை சொல்லிவிட்டாள் தாய். தலைக்கு மேலாக கட்டி தொங்க விட்டிருந்த கருங்கல் பாறை தடார் என்று அருந்து தலை மேல் விழுந்தது போல் இருந்தது ராதைக்கு. அந்த பாறை விழுந்ததால் அவள் தலை உடைந்து போகவில்லை. அப்பாடி, விழப்போகிறேன் என்று பயமுறுத்தி கொண்டு தலைமேலே என்னிடம் தொங்கிக் கொண்டிருப்பதை விட விழுந்து விடுவது நல்லதல்வா? இந்த பெண்ணுக்கு ஒரு நீதி, அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி பற்றி முன்னுரையில் சார் எழுதியிருக்கார், பிஎம் கண்ணன் சார் எழுதியிருக்கார் அந்த எழுத்தாளர். இந்த நாவல் எனக்கு ஒரு புதிய சோதனையை தந்தது. இந்த சோதனையிலும் வெற்றி பெறுவேனோ மாட்டேனோ என்கிற திகிலும் ஐயப்பாடும் கடைசி அத்தியாயத்தை எழுதி முற்றும் போடுகிற வரை தொடர்ந்தன. ஏன் பிறகும் கூட. நெடுநாள் வரையில் முழு நாவலையும் தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டும் கோவையாக சேர்த்து படிக்க பயந்தேன். காரணம், இந்த நாவலை எழுதும் முறையில் ஒரு புதிய யுக்தியை செலுத்தினேன். இப்போ இவ்வளோ எல்லாத்துலேயும் கேரக்டரைசேஷன் எழுதியிருக்கார். இதில் கேரக்டரைசேஷனை எழுதாமல் அப்படியே நேரடியாக சம்பவங்களை கோத்து கொடுத்துருக்கார். அடுத்தது இன்னொரு கதையில் கிரிக்கெட் பிளேயர், இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் கிரிக்கெட்டுக்குள்ளே நம்மளை இழுத்து போட்டுடுறாரு. 50,000 இதயங்கள் ஆகாயத்தில் எழும்பின. 1,00,000 கண்கள் உச்சிவானை தொட்டு இறங்கி ஒரே திசையை நோக்கின. அதே 1,00,000 கால்கள் ஆசனத்தை விட்டு எழுந்து ஆனந்த தாண்டவம் புரிந்தன. வாத்தியங்கள் ஊதின, டமாரங்கள் முழங்கின, தாளங்கள் நிறைந்தன, தொப்பிகள் வானத்தில் சுழன்றன, கைக்குட்டைகள் காற்றில் மிதந்தன. இப்படியாக அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு நம்மளை கொண்டு போய் உட்காத்தி வச்சுட்டார். அந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் ஒவ்வொரு சீனையும் நம்ம மனதில் இறக்கிய அந்த பிஎம் கண்ணன் சாரின் அத்தனை புத்தகங்களையும் பதிப்பித்த அலையன்ஸ்க்கு, எங்களையும் நல்லா என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கும் அலையன்ஸ்க்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். வணக்கம். அடுத்து மணிமேகலை பிரசுரத்தின் நிர்வாக இயக்குனர் ரவி தமிழ்வாணன் அவர்களை சிறப்புரை ஆற்ற அழைக்கிறேன். மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கும் இந்த சபையை நிறைத்திருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கும் முதற்கு என் மாலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தியுடன் என் பேச்சை தொடங்க விரும்புகிறேன். திருமதி சிவசங்கரி அம்மா அவர்கள் இந்த நூலை வெளியிட இந்த 20 புத்தகங்களை நான் பெற்றுக்கொள்ள அருகிலே மேடையாளர் அனைவரும் இருக்கின்ற இந்த செய்தி வண்ணப்படமாக நாளை தினமலரில் வெளியாகிறது.
நீங்கள் அனைவரும் காலையில் தினமலரை வாங்கி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கரவொலி எழுப்பிய சிலருக்கு நன்றி. அருமையான மேடை. திருமதி சிவசங்கரி அவர்கள் என்னை புல்டோசர் என்று தான் சொல்வார்கள். அதற்கு காரணம் 47 எழுத்தாளரின் 47 புத்தகங்களின் வெளியீட்டு விழா என்று பெரிதாக செய்வோம். ஆனால் 47 எழுத்தாளரின் 47 தனித்தனி ஒவ்வொரு புத்தகத்தை வெளியிடுவதும் பெரிய விஷயம் இல்லை. 50 ஆண்டுகளுக்கு முன்பு காலமான தன்னுடைய தாத்தாவின் தொகுப்பிலே இடம்பெற்ற திரு B.M. கண்ணன் அவர்களை தேடி பிடித்து அவர்கள் குடும்பத்தை தொடர்பு கொண்டு 20 புத்தகங்களை ஒரு சேர வெளியிடுவது என்பது மிகப்பெரிய சாதனை. இவர் பெரிய புல்டோசர், நான் சின்ன புல்டோசர். சிவசங்கரி அம்மா எப்படி ஆமாம், சிவசங்கரி அம்மா எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் அது சம்பந்தமாக ரொம்ப சிரத்தையாக, அக்கறையாக, ஆர்வமாக, மிகவும் நேரம் செலவழித்து ஹோம்ஒர்க் செய்வார்கள். போன மாதம் தினமலர் பெரியவரின் ராமசுப்பையரின் நினைவு தினம்காக சகோதரி அவர்களை, சிவசங்கரி அவர்களை அழைத்திருந்தேன். எங்கெங்கோ தேடி, முகநூலில் தேடி, கூகுளில் தேடி, விக்கிபீடியாவில் தேடி, தெரிந்த எழுத்தாளர்களுக்கு எல்லாம் பேசி ஒரு குறிப்பை இப்போ எடுத்துகிட்டு வந்து இங்கே வாசிச்சாங்க பாருங்கள். அந்த மாதிரி எதை செய்தாலும் அக்கறையோடு சிறப்பாக செய்வது என்பது சிவசங்கரி அம்மாவுடைய பழக்கம். பெற வேண்டிய விருதுகள் பாக்கி இல்லை. போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத் போய் ஒரு பெரிய விருது ஒன்று பெற்றுக்கொண்டு வந்தாங்க. அவர்கள் பெறுகின்ற சில லட்சங்கள் பரிசு இருந்தாலும் கூட இப்பொழுது பரிசு ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். 3 லட்சம் ஒரு எழுத்தாளருக்கு பரிசு, 2 லட்சம் ரூபாய் இன்னொரு எழுத்தாளருக்கு பரிசு. அந்த அறிவிப்பு நான் அவர்களுக்கு பாராட்டி சொன்னேன். எழுத்தாளர்கள் தான் துறையில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு இவ்வளவு லட்சங்கள் கொடுப்பது என்பது மிகப்பெரிய விஷயம், பெரிய மனசு. அவர்களுக்கு என் பாராட்டை சொல்லி அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்பதை சொல்லி மகிழ்கிறேன். திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களின் பேச்சின் ரசிகன் நான். இதை நான் பல முறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த சபைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு என்ன மாதிரி அவர் பேசினார் பாருங்கள். பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த புகைப்பட கலைஞர் கண்ணை மூடாதீங்கன்னு சொன்னாருங்கிறார். என்ன ஒரு சிந்தனை! ஸ்பான்டேனியஸாக சிந்திச்சு சொல்லுகின்ற அவர் சொன்ன பல கருத்துக்கள் ஒரு எழுத்தில் ஆரம்பித்து இன்னொரு எழுத்தில் முடிகின்ற புத்தகமாகத்தான் அவர்கள் இதுவரை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் புதிய செய்தி. நான் அலைன்ஸ் பதிப்பகத்துடன் 40 ஆண்டு கால பழக்கம் உள்ளவன். நானே இதெல்லாம் கவனித்ததில்லை, அவரும் சொன்னதில்லை. அவருக்கே அது புதிய செய்தி வேணும்னு நினைக்கிறேன் நான். திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களின் அருமையான பேச்சிற்கு என்னுடைய பாராட்டை சொல்லி மகிழ்கிறேன். என்னமோ தயங்கி கை தட்டுறீங்க, என்னே தெரியல. நல்லா தான் தட்டுங்களேன், உங்களுக்கும் மகிழ்ச்சி, எங்களுக்கும் மகிழ்ச்சி. வேதா கோபாலன் அவர்களின் மேடை பேச்சை நான் முதல் முறையாக கேட்கிறேன். அவர்களையும் திரு பாமா கோபாலன் அவர்களையும் சகோதரர் லேனாவும் நானும் பல்லாண்டுகளாக அறிவோம். ஆனால் இப்படி அழகாக அவர்கள் தொகுத்து சிறப்பாக பேசுவார்கள் என்பது ஒரு புதிதாகவும் சிறப்பாகவும் நன்றாகவும் இருந்தது. அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். சித்ரா லட்சுமணன் சார் நகைச்சுவை நடிகராக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் குறைவுன்னு நினைக்கிறேன். வில்லனாக நடிக்கிறது குறைவு. சாய் வித் சித்ரா அப்படிங்கிற அவருடைய யூடியூப்பில் என்னை பேட்டி கண்டார். எந்த விதமான முன் அறிவிப்பு, எந்த விதமான முன் தயாரிப்பு
ரிஹர்சல் எதுவுமே கிடையாது. எடுத்த உடனே கேள்வி தான், இயல்பாக பேசிக்கிட்டே இருப்பார். அவ்வளவு சுவையாக விஷயங்கள் நம்மகிட்டேருந்து வாங்கிடுவார். அவ்வளோ பெரிய பாராட்டு. நான் வந்து நிறைய தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் பேட்டி கொடுத்தவன். ஆனால் சார்ஜ் விசித்ரா அடைந்திருக்கின்ற வீச்சு மிகச்சிறப்பானது. என்னை தொடர்ந்து திரு அலைன் சீனு அவர்கள் எனக்கு ஒரு பாராட்டி அந்த நிகழ்வை பற்றி எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். எப்போவுமே நிறைய கடிதம் எழுதக்கூடியவர். முத்து முத்தாக சின்ன எழுத்தாக அழகாக எழுதுவார். கடிதம் எழுதுகிற பழக்கம்லாம் இப்போ ரொம்ப இல்லை. நான் அவரை தொடர்ந்து அதை பண்ணிகிட்ருக்கார். நானும் கடிதம் எழுதும் பழக்கம் வச்சுருக்கேன். அந்த கடிதத்தை சித்ரா லட்சுமணன் அவர்களுக்கு அனுப்பினேன். அவருக்கு மிகவும் அது பிடித்து விட்டது. உடனே அலைன் சீனு அவர்களை தொடர்பு கொண்டு அவரையும் இதுவரை 6 எபிசோடுகள் பேட்டி கண்டு மிகச்சிறப்பாக விஷயங்களை வெளிப்படுத்தினார். அலைன் சீனுவிற்காக சார்பில் அவருக்கு நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். திரு சீனு அவரிடம் அந்த லிங்கை நீங்கள் பெற்று அவசியமாக நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும். அவ்வளோ அருமையான விஷயங்கள், கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கு முற்பட்ட விஷயங்கள்லாம் நினைவாக திரு சீனு அவர்கள் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கார். ரொம்ப ஒரு சுவையான பேட்டி. தன்னுடைய புத்தகம், முதல் புத்தகத்தை வெளியிட இவர் விட்டு விட்டார் என்று ஆதங்கப்பட்டார் திரு சித்ரா லட்சுமணன் அவர்கள். எல்லா எழுத்தாளர்களுக்கும் ஏற்படுகின்ற இயற்கையான ஒரு விஷயம்தான் அது. என் தந்தை தமிழ்வாணன் அவர்கள் தன்னுடைய முதல் புத்தகத்தை எழுதி ஒரு பதிப்பாளரிடம் கொண்டு போய் கொடுத்துருக்கிறார். நான் சொன்ன அவரோட ஆரம்ப நிலையில், ஏங்க இதெல்லாம் ஒரு எழுத்தாங்க, இதெல்லாம் விற்குமா? சொல்லாமல் சொல்லிட்டாரோ என்னவோ தெரியாது. எங்கள் அப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு இப்படி சொல்லிட்டாரே நம்ம எழுத்தா. எத்தனை நான் அணில் பத்திரிகையில் எழுதியிருக்கேன், கல்கண்டு பத்திரிகையில் எழுதிட்டுருக்கேன். ஒரு புத்தகம்னு வரும்போது இந்த பதிப்பாளர் இப்படி ஒரு மனம் உடைமுடியாக சொல்லிட்டாரேங்கிறதுக்காக தந்தை தமிழ்வாணன் அவர்கள் என்னுடைய தாயார் மணிமேகலை தன்னுடைய 9 பவுன் செயினை, தாலியை விற்று கொடுத்ததற்காக அவருடைய பெயரிலே ஆரம்பித்தது தான் மணிமேகலை பிரசுரம். தன் எழுத்துக்களை தானே வெளியிடுவதற்காக தமிழ்வாணனுக்கே அந்த நிலைமை அந்த காலத்திலே இருந்தது என்பதை ஒரு ஆறுதலாக, நான் விற்க சொல்லி சொல்லலை, அதுக்கு அவசியம் இல்லை, நீங்களே தான் வெளியிடுறீங்களே. நான் சொல்ல வந்தது, திரு சித்ரா லட்சுமணன் ஆதங்கப்படக்கூடாது. முதல் எழுத்தாளர்களுக்கு முதல் புத்தகம் என்பதெல்லாம் இது வந்து சாதாரணம் என்பதற்காக அந்த உதாரணத்தை சொன்னேன். திரு சந்திரசேகர் அவர்கள் திரு பிஎம் கண்ணன் அவர்களுக்கு 8வது பிள்ளையாக பிறந்தவர். அவர் குடும்பத்துக்கு ஒன்றும் புதிய செய்தியில் வந்திருக்கின்ற பல விருந்தினர்களுக்கு இது செய்தியாக இருக்கும். மிக அன்பாக பழகக்கூடிய அருமையான மனிதராக திரு சந்திரசேகர் அவர்களை நான் பார்க்கிறேன். என்னுடைய தந்தை தமிழ்வாணன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக தாம்பரத்தில் இருக்கக்கூடிய திரு பிஎம் கண்ணன் அவர்கள் வீட்டிற்கு ஒரு முறை 2-3 முறை சென்றிருக்கிறார் என்று அவர் சொன்ன செய்தி எனக்கு புதிய செய்தியாக இருந்தது. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. தந்தை தமிழ்வாணன் அவர்களின் நண்பரின் புத்தக வெளியீட்டுக்கு அவருடைய புதல்வனாக நான் வந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியையும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். நான் 100 நாடுகளில் 700 முறை பயணித்து 1000 வெளியீட்டு விழாக்களை செய்தவன். இது தற்பெருமைக்காக சொல்ல, அடுத்து நான் சொல்ல போகிறது தான் முக்கியம். அதுபோல் ஏராளமான புத்தக வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு நிகழ்ச்சி நெறியாளர் என்பவர் 10 வயது தன்யஸ்ரீ அளவுக்கு நான் இதுவரை பார்த்ததே இல்லை. அது எவ்வளோ கஷ்டங்கிறது இங்கே வந்து நின்னா தான் தெரியும். இங்கே வந்து நின்னா கை காலெலாம் தானாக ஆடும். நீ எதுவும் சிரமப்பட்டெல்லாம் எதுவும் ஆட்டெல்லாம் இல்லை, தானாக ஆடும். அமெரிக்காவிலே ஒரு சர்வே எடுத்தார்கள், நீங்கள் எதற்கு அதிகமாக பயப்படுகிறீர்கள் என்று. பலர் சொன்னால் நான் பேயை கண்டு பயப்படுவேன், இருளை கண்டு பயப்படுவேன் என்றெல்லாம் சொன்னார்கள். அமெரிக்கவர்கள் சொன்னார்கள் 90% பேர் மேடையில் பேசுவது என்றால் எனக்கு பயம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அமெரிக்கர்களே பயப்படுகின்ற நேரத்திலே 10 வயது பெண்ணை வைத்து நடத்துகின்ற விழாவை நடத்துகின்ற அலைன்ஸ் பதிப்பகத்தையும் நான் பாராட்டுகிறேன். இங்கே நிறைய தெரிந்த முகங்களை நான் பார்க்கிறேன். சக பதிப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். கவிதா பதிவம் சொக்கலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார். அவருடைய மகள் கவிதா வந்திருக்கிறார்.
மணிவாசகர் பதிப்பகம் குருமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஸ்டார் பப்ளிகேஷன் திரு கண்ணப்பன் வந்திருக்கிறார். கொஞ்சம் எழுந்திங்கன்னா உங்களை அறிந்து கொள்வார்கள். ஒரு கரவொலி அவங்களுக்கு கொடுங்க. பொதுவாக ஒரே துறையில் இருப்பவர்கள் சிலர் பொறாமையும் பொச்சாப்பும் மன வெறுப்பும் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு பதிப்பாளர் நடத்துகின்ற இந்த விழாவிற்கு பதிப்பாளர்களோடு இந்த பதிப்பாளனும் நான் வந்திருக்கிறேன். சரி, நான் கேட்கக்கூடாது, நீங்கள் கேட்டு வாங்கினது மகிழ்ச்சி. ஒரு பதிப்பாளர் வெளியிடுகின்ற ஒரு புத்தகத்தை மற்றொரு பதிப்பாளர் 20 புத்தகங்களையும் பெற்றுக்கொள்வார் என்று அவர் கொடுக்கின்ற அந்த கௌரவம் இருக்கிறதே, பலருக்கு அந்த மனம் வராது. இவன் என்ன ஒரு பெரிய பதிப்பாளர், இவனை போய் நம்ம புத்தகம் வாங்க சொல்கிறது என்று தான் மனதில் தோன்றுமே தவிர அடுத்த பதிப்பாளருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது குறைவு. திரு சீனு அவர்கள் என்னுடைய மிக மிக நெருங்கிய சகா. பல விஷயங்களை நாங்கள் மனம் விட்டு பேசுவோம். என்னுடைய ரகசிய சிநேகிதர் என்று கூட அவரை சொல்லலாம். 4ஆம் தலைமுறையாக தெரியுமா? சரி, என்ன விஷயம்னு சொல்ல முடியாது. 4ஆம் தலைமுறையாக அலைன்ஸ் பதிப்பகம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குப்புசாமி ஐயர் அவர்கள் தொடங்கிய இந்த பதிப்பகம் 125 ஆண்டுகளுக்கு முன்பு என்பது திரு மணி அவர்கள் அப்பா அவர்களை நான் சந்தித்து நிறைய பேசியிருக்கிறேன். அடுத்து சீனு அவர்கள் இதை எடுத்து செய்கிறார்கள். இதைவிட முக்கியமான ஒரு விஷயம், பொதுவாக தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி என்று சொல்வார்கள். தாத்தா 8 அடி, அப்பா சீனுவோட அப்பா 16 அடி, சீனு 32 அடி. பிரசாந்த் வாங்க, எங்கே வாங்க, என் பக்கத்தில் வாங்க. பிரசாந்த் 64 அடி பாயிறாரு. ஆமாம், நிச்சயமாக உண்டு. ரொம்ப திறமைசாலி. நாங்கள் மணிமேலை பிரசுரத்தில் ஒரு புதிய காட்சி அறை ஒன்று தொடங்கினோம். எப்படிலாம் செய்யணுங்கிறது ஒரு 3 வருஷம் முன்னாடி அவர் கொடுத்த சில யோசனைகள்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அடிக்கடி வெளிநாடுகளில் நாங்கள் சந்தித்துக் கொள்வோம். துபாயில் கூட அவர் தங்கியிருந்த இடத்திற்கு நான் சென்று திரு பிரசாந்தை சந்தித்தேன். அந்த அளவிற்கு அலைன்ஸ் பதிப்பகம் சிறப்பு பெற்று விளங்குகிறது. இன்று வெளியிடப்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு இங்கே இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அன்பு கூர்ந்து அந்த புத்தகங்களை வாங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு 2 காரணம். இந்த முதல் விற்பனையே முதல் பிரதிகளை பெற்றுக்கொண்ட ராசிக்கரம்னு எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும். இந்த ஆள்கிட்ட கொடுத்தோம் ஒரு வியாபாரம் சரியில்லைப்பான்னு அவர் நினைக்காதபடி எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்குவதற்காக நீங்கள் வாங்க. 1. 2வது, கண்ணன் ஐயா அவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர் பலர் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு பிரதி வாங்குவதோடு மட்டுமல்லாமல் நிறைய பிரதிகளை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுபம் கேட்ரஸ் திரு கணேசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த வேண்டுகோளில் சேர்த்துக்கொள்கிறேன். புத்தகம் எழுதுவது எவ்வளவு கடினமோ அவ்வளவு கடினம் புத்தகத்தை விற்பதும். கொத்தமங்கலம் சுப்பு என்றால் உங்கள் சிலருக்கு தெரியும். தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தின் கதை வசனகர்த்தா என்றால் உங்கள் பலருக்கு தெரியும். அவர் வில்லுப்பாட்டு இசைப்பதிலே மிகச்சிறந்த வல்லுனர். தந்தனத்துவம் என்று சொல்லியே அப்படின்னு அந்த தொடங்குகின்ற பாடலிலே காந்தி மகான் கதையை சொல்வதில் வல்லுனர். காந்தி மகான் கதையை அப்படி தத்துரூபமாக சொல்லக்கூடியவர். அப்படி சொல்லிக்கொண்டே வரும்பொழுது காந்திஜி சுடப்பட்டு இறந்த அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது கண்ணீர் விட்டு அழுவார். அவருடைய நண்பர்கள் கேட்டார்கள், இவ்வளவு கலகலப்பாக பேசினீர்கள், காந்திஜியை பற்றி இவ்வளவு பெருமையாக சொன்னீர்கள், அப்படி உற்சாகமாக பேசினீர்கள், அவர் இறந்த விஷயத்தை சொல்லும்போது எப்படி உங்களால் உடனே அழ முடிகிறது என்று கேட்டார். இதற்கு அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியம். இந்த காந்தி மகான் கதையை வில்லுப்பாட்டோடு நிறுத்தாமல் அதை புஸ்தகமாக வேற நான் அச்சிட்டேன். அந்த புஸ்தகம் விற்காம என் வீட்டு பரனில் பண்டிலாக இருக்குது.
அதை நினைப்பேன், உடனே கண்ணீர் வரும். இது ஏதோ இட்டு கட்டின கதையெல்லாம் கிடையாது, உண்மையில் நடந்த சம்பவம். ஏன்னா புத்தகம் இருப்பது கடினம், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த சபைக்கு இந்த இடத்திலே நிகழக்கூடாது என்பதனால் நீங்கள் எல்லோரும் புத்தகத்தை வாங்கி ஆதரியுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திரு சித்ரா லட்சுமணன் அவர்கள் சொன்னார்கள் உரிய நேரத்தில் ஆரம்பிக்கவில்லை என்று. அதில் ஒரு சிறு திருத்தத்தை சொல்ல விரும்புகிறேன். 6:30க்கு தான் தொடங்குவதாக இந்த நிகழ்ச்சி நிரலிலே இருக்கிறது. 6 மணி இல்லை, மிகச்சரியாக 6:30க்கு இந்த விழா தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பிப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதை நிறைவு செய்வதும் மிக முக்கியம். உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக சொல்கிறேன், இன்னும் 10 நிமிடங்கள் இந்த கூட்டம் முடிவு பெறும். பாருங்க என்ன மகிழ்ச்சி. ரொம்ப கரெக்டுன்னு சொல்லி ஒருத்தர் கையை உயர்த்தியே மகிழ்ச்சியை சொல்றாரு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் நிகழ்கிறது என்றால், 10 நிமிடம் முன்கூட்டியே இந்த விஷயங்கள் பேச்சுக்கள் எல்லாம் முடிந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு 7:50 வரை நேரம் இருக்கிறது, இன்னும் 6 நிமிடம் இருக்குது. அதுக்காக நான் இழுக்கப் போவதில்லை. எனக்கு அடுத்த நன்றி உரையுடன் நிறைவுரையுடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறும். இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி, புத்தக வெளியீடு என்பது கூட்டம் சேர்ப்பது என்பது மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. திரு கவிதா சுக்லம் அவர்கள் ஆமாம் ஆமாம் என்று தலையை பலமாக ஆட்டுகிறார். அவருடைய புத்தகம் ஒன்று நாளை சார் பிட்டி தயாராயா இல்லை ஆமாம் ஓகே ஆமாம் கவிதா பதிப்பகத்திலேயே அவருடைய 75வது விழா பற்றிய நூல் வெளியீட்டு விழா இருக்கிறது. மாணவர்கள் அந்த விழாவிற்கு செல்லுமாறு அவர் சார்பிலே ஒரு சக பதிப்பாளனாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இறுதியாக இந்நிகழ்ச்சியின் கதாநாயகன் PM கண்ணனின் மகன் என் தாத்தாவாகிய PM சந்திரசேகரனை நிறைவுரை ஆற்ற அழைக்கிறேன். நான் கொஞ்சம் வளவள சார் எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி முடிச்சிட்டாங்க. அதனால் நான் கொஞ்சம் 5 நிமிஷம் எடுத்துகிட்டு கரெக்டாக 8 மணிக்கு முடிச்சிருவேன். தமிழ் தாத்தா ஊவேசாவுக்கு நன்றி. அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன் தாத்தா அலையன்ஸ் குப்புசாமி ஐயருக்கு நன்றி. எங்களது அடுத்த தலைமுறையின் தாத்தா PM கண்ணனுக்கு நன்றி. இவர்கள் 3 பேர் இல்லைன்னா இந்த விழாவே இல்லை. எழுத்துலக பத்திரிகை உலக ஆளுமைகளுக்கு நன்றி. என் சொந்த பந்தங்களுக்கும் நன்றி. ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், PM கண்ணன் அண்ட் அலைடு ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கையை மட்டும் உயர்த்துங்க. இதில் வந்தது பாதி கூட இல்லை, வராதவங்க நிறைய பேர், வெவ்வேறு காரணங்கள். என் சொந்த பந்தங்களுக்கும் தோள் கொடுக்கும் தோழர்களுக்கும் நன்றி. என்னுடைய பத்திரிகை எழுத்து இதனுடைய மூலமாக நிறைய பேர், நான் கூப்பிட்டவங்களாம் வரேன்ட்டாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒருத்தரோட ஒருத்தருக்கு நல்லா தெரியும். இப்போ நான் அறிமுகப்படுத்தினேன்னா அது இன்னொரு 5 நிமிஷம் ஆகிடும். ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு 5 நிமிஷம் பேசலாம். இப்போ நான் பேச போகிறது இவங்களை பற்றி எதுவுமே பேச போகிறதில்ல. ஏன்னா இவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். தெரியாத அப்பாவை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா இவங்களுக்கும் தெரியாது. முதலில் அலையன்ஸ் சீனிவாசன் பரிச்சயமானது பற்றி. ஒரு 10 வருஷமாக யார் யார் மூலமாகவோ அவர்கள் அப்பா நாவலை மறுபதிப்பு செய்ய முயன்ற அனைத்துமே பலராலும் முட்டுக்கட்டை போட்டு முறியடிக்கப்பட்டன. கொரோனாவின் போது 2 மாதம் முழு ஓய்வு. அப்போது முகநூலில் வீட்டுக்கதை ஊர்க்கதைலாம் எழுதி பிரபலமான முதல்ல வேதா கோபாலன் அக்காவை தான் அறிமுகம் கிடைச்சது அதில் அந்த விஷயத்தில். அதன் மூலம் அதுவரை அணுக பயந்த அலையன்ஸ் கம்பெனியின் அலையன்ஸ் உருவானது. அது இன்று வெற்றி கூட்டணியாக பரிமளித்திருக்கிறது. எங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் குலதெய்வம் சீனிவாசர்.
அவர் பெயர் கொண்டர் மூலவன் அப்பாவின் புத்தகங்கள் மீண்டும் உருப்பெறுவது தானே பொருத்தம். அலையன் சீனிவாசன் ஜெகத்குரு பரமாச்சாரியலின் பெயர் தான் எனது பெயர். பெயர் காரணம் அறிய சக்தி விகடனின் இந்த வருட ஜூன் 15 வெளிவந்திருக்கும் எங்கள் எழுத்தாளர் குழு தலைமை ஆசிரியர் சங்கப்பலகைன்றதில் எழுத்தில் நாங்கள் ஒரு உறுப்பினர். நான் எங்கள் எழுத்தாளர் குழு தலைமை ஆசிரியர் உண்மையிலேயும் தலைமை ஆசிரியராக இருந்தாங்க. அவங்க ஜிஏ பிரபாவின் தொடர் ஆன்மீக கட்டுரையை தெரிந்து கொள்ளலாம், சக்தி விகடனில் வந்திருக்கு. சங்கப்பலகைக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்த வேதா கோபாலனுக்கும் சுபாஷினி ரமணன், அவங்க வரல இன்னைக்கு, தனி சிறப்பு நன்றி. அடுத்தது முக்கியமானது, இந்த 4 வருடங்களில் என்னுடைய தேடல்களுக்கு உதவிய ரோஜா முத்தையா நூலகம், கோவை சுரேஷ் சந்த் ஆகியோர் இதில் முக்கிய பங்கு உண்டு. இது தாண்டி இதில் முக்கிய பங்கு எங்களால் ட்ரங்கு பெட்டி என அழைக்கப்படும் பாலகணேஷ் என்ற பாலகணேஷை, கணேஷ் பாலாவை இப்போது மேடைக்கு அழைக்கிறேன். கணேஷ் பாலா, தயவு செஞ்சு வாங்க. ராக்கி ரங்கராஜனோட மிகப்பெரிய ஃபேன். ராக்கி ரங்கராஜன் நிறைய எழுதி குவிச்சிருக்கார், ஆயிரக்கணக்கில் சிறுகதைகள்லாம் எழுதியிருக்கார். பட் ராக்கி ரங்கராஜனோட மாமி இருக்கிற வரலையும் எல்லாத்தையும் தொகுத்து வச்சா. அப்புறம் மாமாவும் போயிட்டார், மாமியும் போனால் எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அவள் வீட்டில் போய் நான் தேடிலாம் கூட பார்த்தேன், இன்னும் காணோம். ஆனால் யாருமே செய்யாத வேலைகளை இவர் பாலா கணேஷ் செஞ்சு கொடுத்துட்டுருக்கார். அதில் ராக்கி ராஜனோட மாமி வந்து என்கிட்ட சொன்னால், ஏர்போர்ட்டுன்னு ஒரு நாவல் சீனிவாசா அதை கொண்டு வந்துடும், ரொம்ப நல்லா இருக்கும், அது மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அன்னிலேருந்து ஆனால் அவர் தேடிட்டு இருக்கார் பாலா கணேஷ். இன்னும் அவர் கிடைக்கல. இந்த மேடையில் திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன், அவருக்கு திரும்பி கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம். அவருக்கு அலையும் சார்பாக நினைவு பரிசு கொடுக்குறேன். அவருக்கு என்னுடைய சார்பாக தான் நான் கொடுக்கணும்னு இருந்தேன். அலையன் சீனிவாசன் அவரும் கொடுத்துட்டார். என்னுடைய சார்பாக இந்த பொன்னாடைய அவருக்கு ஒரே ஒரு நிமிஷம். அவருடைய முயற்சி அனைத்துக்கும் அவருடைய ஏதாவது தடங்கல்கள் இருந்தால் உட்படுறதுக்கு மகிஷாசுர மர்தினி. நன்றி. சீக்கிரமே ஏற்பட்டோட வரேன். அவரை பற்றி சொல்லணுன்னா, எங்குமே கிடைக்காத ஜோதி மின்னல், அது வந்து இதோட பைண்ட் பண்ணதாக எடுத்து கொடுத்தார். அப்பாவின் கடைசி குறுநாவல் நாவல் நோட்டு மற்றும் நாங்களே படித்திராத நேசம் மறக்கவில்லை போன்ற புத்தகத்தின் பத்திரிகை பிரதியை பிரதிபலன் பார்க்காமல் உதவியவர் இவர் எனது எழுத்துற நண்பர்களில் முதன்மையானவர். இப்படி சேகரித்த சில புத்தகங்களில் ஒன்றில் எப்படி தேடியும் 2 பக்கங்கள் விடுபட்டன. நல்ல வேளை யாரும் அதை பற்றி இன்னைக்கு சொல்லலை. முள்வேலின்ற இது ரோஜா முத்தையா நூலகத்துலேருந்து எடுத்தோம். கடைசி ஒரு 35 பேஜ் வேறு ஏதோ ஒரு நாவலோட சேர்த்து அடித்து விட்டாங்க. ஸோ இல்லை, எங்கள் வீட்டில், எங்கள் அண்ணா வீட்டில் எல்லா இடத்துலையும் இருந்தது. முள்வேலி எடுத்து பார்த்து படித்து 2 பக்கம் விட்டு போயிடுச்சு சார் அப்படின்னாரு. கவலைப்படாதீங்க, அந்த 2த்தையும் ஒரு ரொப்பி திருப்பி நானே தான் அதை படித்து பார்க்கணும். ஆனால் அது கோர்வையாக வந்திருக்கும்னு நான் ஒரு நம்பிக்கை. இப்போ அடுத்தது அப்பாவின் வரிகளில் அப்பாவுக்கும் பிடிச்சது எனக்கும் பிடிச்சது. மலரும் மதுவும்ல, வெளித்தோற்றத்தில் தானே மயங்குகிறது உலகம், ஏன் இயங்குகிறது கூட அப்படின்னு முடிச்சிருப்பார். இன்றைய வரைக்கும் அதுதான் நிதர்சனம். இன்னொரு அதே மலரும் மதுவில் சிறு வயதில் படித்தது இன்ப புதையல்ல. எட்டனா தான் ஜோடி சார், எடுத்து மாட்டிப்பாரு சார், துரமார் போடுற பாதரட்சை, தொடச்சி போட்டா கண்ணாடி, காரில் போகிற சீமான்கள், காலில் போடுற செருப்பு சார், எட்டனைத்தான் ஜோடி சார், எடுத்து மாட்டிப்பாரு சார் அப்படின்ட்டு ஒரு ராமாமிர்தம். அந்த இவர் வந்து செக்கிலியா வாழ்க்கையை தொடங்கி எப்படி படிப்படியாக முன்னுக்கு வந்தார். அந்த இதனுடைய வீட்டுடைய பெயர் வந்து பாதுகான்ற பெயர் தான். அந்த ராமாமிர்தம் தான் ராமு அப்படின்ற பெயர். எங்கள் அண்ணா அவன் இல்லை,
ஸோ அவனுக்கும் இந்த இந்த லைனை சமர்ப்பிக்கிறேன். அடுத்தது, பெண்ணுக்கு ஒரு நீதி. வாழ்வில் உயராதவர்கள் கூட சாவில் உயர்ந்து விடுகிறார்கள். வில்லன் ஒருத்தன் இறந்து போயிடுவான், எல்லாரும் ரொம்ப நல்லவர், அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு பேசுவாங்க. அப்போ அந்த வரி வரும், வாழ்வில் உயராதவர்கள் கூட சாவில் உயர்ந்து விடுகிறார்கள். இன்னி வரைக்கும் நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். ஜோதி மின்னல், இதில் இது ஒரு மிகப்பெரிய ஹிட்டான கதை. அதில் வந்து ஒரு மாமா பொண்ணும் அந்த சின்ன பொண்ணு கேரக்டர் சொல்லுவா, அவள் இந்த பையன்கிட்ட அக்கறைப்பட்டவங்க அழத்தான் பேசுவாங்க, சிரிக்க சிரிக்கிற பேசுகிறவங்க சீரழியத்தான் சொல்லுவாங்கன்னு. இந்த வார்த்தை ரொம்ப உண்மை. அக்கறைப்பட்டவங்க தான் நமக்கு அக்கறைப்பட்டவங்க தான் அழ சொல்லுவாங்க அறிவுரை. சிரிக்க சிரிக்க பேசுகிறோம், அன்னியோடு பேசிட்டு போயிடுவாங்க. கடைசி அனுபவமே வார்த்தையாக வந்தது மண்ணும் மங்கையும்ல குமாரசாமி கேரக்டர் மூலமாக. கையிலே காலனா இல்லாத போது தான் கால் செருப்பு கூட கிழியும். அந்த நிகழ்வு சொல்கிறேன். அடுத்த மாதத்துக்கு பணம் இல்லை. தினமணி ஆஃபீஸ்க்கு போயிட்டு, அப்போது எக்ஸ்பிரஸ் அவென்யூ இப்போ சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான். அதுக்கு வந்து அப்பாவுக்கு இது வச்சுருப்பார், சீசன் டிக்கெட் வச்சுருப்பார். சென்னையிலேருந்து தாம்பரத்துலேருந்து பீச் ஸ்டேஷன் வரைக்கும். மாம்பழத்தில் இறங்கி நடந்து போய் இன்றைக்கி ஒரு 100 ரூபாயோ என்னமோ செக்கு கொடுத்தா அங்கேயே பக்கத்தில் மாற்றிட்டு, அப்போல்லாம் உடனே மாற்றிக்கலாம், மாற்றி பணம் எடுத்துன்னு வந்தால் அடுத்த வாரத்துக்கு மாதத்துக்கு செலவுக்கு வரும். அப்படின்ற போது அங்கே போன உடனே, சார் அவசரமாக கோயங்கா சார் வந்து பாம்பே போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு, கையெழுத்தாகலை சார், அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். திரும்பி அப்பா வரார். திரும்பி வரைச்சே நல்ல வெயில், உச்சி வெயில், சம்மர். அந்த டைமில் தாரில் மாட்டி கால் செருப்பு அருந்துடுது. பக்கத்துலேயே செருப்பு தொழிலாளி இருக்கான், ஆனால் தைக்கிறதுக்கு காலனா இல்லை. அதுதான் கையிலே காலனா இல்லாத போது கால் செருப்பு கூட கிழியும் அப்பா எழுதுறேன். இப்படித்தான் எங்களை வளர்த்தார். மன்னிக்கவும், கொஞ்சம் எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டோம். அப்பாவின் பத்திரிகை எழுத்து பற்றி இப்போ மணிக்கொடியில் சிறுகதை எழுத தொடங்கியவர். வாராவில் வாரா, பிஎஸ் ராமையா போன்றவர்கள் நண்பர்கள். ஹனுமான் பத்திரிகை அப்படின்றதில் ஆசிரியர் இருந்தார். நாவல் எழுதி சிறந்த நாவலாசிரியர் ஒருவர் என புகழ் பெற்றார். கலாவல்லி ஹனுமானை பற்றி சொல்லணுன்னா, அப்போ வந்து ஹனுமானில் வந்து ராலி அப்படின்னு பெரிய ரா போட்டு எழுதுவார். ராமலிங்கம்னுட்டு ராலின்றவர் தான் ஆசிரியர். அப்பா முதல் துணை ஆசிரியர். அந்த சமயத்தில் 4வது துணை ஆசிரியராக சப் எடிட்டர்னு சொல்லுவா. ஸோ இருந்தவர் வந்து சாவி, அப்பா சொல்லியிருக்கார் எனக்கு. அதுக்கப்புறம் கலாவல்லின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பா. சிறு பத்திரிகையில் அந்த காலத்தில் ஒரு முன்னோடியாக இருந்தது. கலாவல்லி பத்திரிகையின் தொடக்க ஆசிரியர். அப்போ இருந்தபோது நாவல்கள் அப்பவும் வந்து பாலிட்டிக்ஸு அரசியல்லாம் உண்டு. அந்த சமயத்தில் 2 வருஷம் அப்பாவோட பேரை போட்டுட்டு 3வது வருஷம் அந்த நிறுவனர் தன்னுடைய பெயரையே போட்டுக்கிறதுனால அப்பா வெளியே வர வேண்டியத சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் தான் பிவிஆர், இப்போது சொன்னாங்க பிவிஆரை பற்றி எல்லோரும் மறந்துட்டாங்கன்னுட்டு, பிவிஆர் அப்பாவுக்கு நீரோட்டம்ன்ற பத்திரிகை நாவலுக்கு அப்பா தான் முதல் பரிசு கொடுத்து அவரை ஊக்குவித்தவர். கலாவல்லியில் பிவிஆர் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கிற நான் பார்த்த சாரதியில் 5 இணை காட்சிகள், மதுரை பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் வாத்தியார் இருந்தார். 5 இணை காட்சிகள்ன்றதை அறிமுகப்படுத்தி மாதம் அவர் நாப்பார் சாதி எழுத்த முதல்ல கொண்டவர் அப்பா தான். இப்போன்றவர்களின் கதை கட்டுரைகளை தொடர்ந்து வெளியிட்டார். ஆனந்தோதயம்னு ஒரு பத்திரிகை, பிஎன்சி மில் குழுமை பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்தார். அப்போது சிறுவர் கதை பட்டாச்சின்னு ஒரு பட்டாசுக்கு கையும் காலும் முளைச்சி வந்ததுன்னா எப்படி இருக்குன்றது நாங்கள்லாம் சின்ன வயசில் ரொம்ப ரசித்து படித்தோம். அந்த பட்டாச்சியும் கரையான் ஆசிட் எல்லாம் தீர்ந்துருச்சு, எங்ககிட்ட இல்லை. கீவாஜாவுக்கு ரொம்ப பிடித்தமானவர். கீவாஜா சொல்லியிருக்கார், பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை, அதுபோல் தமிழ் நாவல் படிப்பவர்களுக்கு அறிமுகம், பிஎம் கண்ணனின் அறிமுகம் தேவையில்லைன்னுட்டு ஒன்றுத்தில் எழுதியிருப்பார். அதே போல் குமுதம் எஸ்ஏபி பத்திரிகை ஆரம்பித்த போது அதுக்கு நாகவல்லின்ற கதையை படிச்சுட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க.
எஸ்ஏபி, பிவி பார்த்தசாரதி, ஹேமானந்த தீர்த்தன், புனிதன் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க போய் ஒன்றா போய் பார்த்துட்டு, நாங்கள் பத்திரிகை ஆரம்பிக்கிறச்சே எங்களுக்கு பத்திரிகை ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தரணும் நீங்கள் அப்படின்னு கேட்டுண்டு முதல் இதில் 5 ரூபாய் நோட்டு அப்படின்றது பேசினார். நம்ம மறைந்த பிரியா கல்யாணராமன்ட்ட ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கச்சேவே, ஆமாம் சார் பிஎம் கண்ணனை பற்றி எடிட்டர்னு தான் சொல்லுவாள், எஸ்ஏபின்னு சொல்ல மாட்டா. எல்லாருமே குமுதம் எல்லாருமே எடிட்டர் சார் சொல்லியிருக்கார் சார், மிகுந்த ராசியானவர் சார் சொல்லியிருக்கார். அவர் எழுதினதனுடைய இதுவோ ராசியோ என்னவோ குமுதம் இன்றமும் நடந்துட்டுருக்கு. வெவ்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் குமுதம் மட்டும் இன்னும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அதன் பிறகு கிட்டத்தட்ட 10 நாவல் குறுநாவல் அப்பா குமுதத்தில் மட்டுமே வந்தது. 65, 66 எழுதுவதை அப்ரட்டாக நிறுத்திட்டார். ஏன்னு கேட்டார், ட்ரெண்டு மாறி எடுத்துன்னார். ட்ரெண்டு மாறி எடுத்து இனிமேல் என்னால் அந்த ட்ரெண்டுக்கு எழுத முடியாதுன்னார். சரி, அடுத்தது அப்பாவும் சுதந்திர போராட்டமும் 42 மூமெண்ட், 42 மூமெண்ட்டுன்னு பெருமையாக சொல்லுவோம்ல, அதில் கலந்துண்டவர். ராஜாஜி ராலி கைதானதை தொடர்ந்து கைதாகுமுன் வீட்டில் இருந்த காகிதங்களை வெந்நீர் அடுப்பில் எரியப்பட்டன அம்மாவால். அப்பா கைது தவிர்க்கப்பட்டது. அப்பாவின் கோபம் அம்மா மேல் திரும்பியது. குழந்தைகளிடம் தனியே தவிக்க எந்த காலத்திலும் பெண்களுக்கு துணிவு இருக்காது. அப்போ 4 குழந்தை அம்மாவுக்கு. எங்கள் அம்மாவும் விதிவிலக்கல்ல. அம்மாவின் ஆசை, ஆதங்கம், அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது இன்று நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அம்மா வகையறாலேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. 47 தாம்பரம் சொந்த வீட்டில் கொடியேறினோம். 42க்கு பிறகு 49 தான் அடுத்த குழந்தை. நான் 1950 பிறந்தேன். அப்பாவின் திரைத்துறை அனுபவம் 1945-46 நினைக்கிறேன். பிலகனா அப்படின்ற படம், நடிப்பிசை புலவர் KR ராமசாமியும் எம் சுரோஜா இல்லை இவி சகுந்தலா இவங்க நடித்த படம். பின்பு இதுதான் முதல், அதுக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் அப்பா. அந்த சமயத்தில் என்ன, அது நடுவில் நிறுத்தி வந்ததில் ஒரே வருஷத்தில் 2 பிலகனான்ற படம் வந்தது. ஒரே கதை, 2 நடிப்பு, அதனால் 2மே எடுபடலை. பின்பு சொல்லி எடுக்கப்பட்ட படம், இதுதான் உங்கள் கதையை எடுக்க போகிறோன்னு சொல்லி எடுக்கப்பட்ட படம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கன்னிகாதானம்ன்ற கதை, அவளுக்கு என்று ஒரு மனம் அப்படின்ற கதையாக வந்தது. எல்லாருக்கும் அந்த படமும் இது, அதை விட பாடல்கள் மிக பிரபலம். இது தாண்டி இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனில் இப்போவும் நம்ம அப்பப்போ நினச்சி இது படிக்கிறச்சே, ஓ இந்த படம் அப்படி தானே இருக்குது அப்படின்னு நினைக்க தோணும். அதில் அன்னை பூமின்றது படிச்சுட்டு இருந்தேன். அதில் ஒரு நிகழ்ச்சி, தீர்த்தக்கரையினிலே தெற்கு மூலையில் செண்பகத் தோட்டத்தினிலே பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போல பாவை தோற்றுதடி, அதில் வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி அப்படின்ற வார்த்தை வரைச்சே. இது அந்த கதாநாயகன் பேர் ராஜநாராயணன், எங்கள் அப்பா பையன் இன்னொரு அண்ணா பேர் ராஜநாராயணன். இங்கே அந்த ராஜநாராயணனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க இருந்தது. அந்த கேரக்டர், கதாநாயகி கேரக்டர், அதை ரேடியோவில் பாடுவா. அப்போல்லாம் டிவி கிடையாது. ரேடியோவில் இந்த பாட்டை கேட்ட உடனே அப்ரப்டாக நிச்சயதார்த்தத்தை விட்டுட்டு எழுந்து ஓடுவான். இது உங்களுக்கு இதே பாடல், இதே வரி வேறு படத்தில் பார்த்துருப்பீங்க. வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி, இதே பாடல். நான் படம் பேரெலாம் சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் மனைவியின் தங்கையுடன் ஆன மெல்லிய காதல், அந்த காலத்தில் மிகப்பெரிய சக்ஸஸ். அந்த படம் நான் சொல்ல விரும்பலை. கதை பெயர் நாகவல்லி. தாம்பத்திய வாழ்க்கைக்கு அடித்தளமான 2 உயிர் மெய்களும் இணைவதில் ஏற்பட்ட சிக்கலால் மன வாழ்க்கை என்ன ஆனது, இது வாழ்வின் ஒளி. இதுவும் பின்னாடி படமாக வந்தது, நான் சொல்லலை. அடுத்தது, ஒரு கோபக்கார கல்லூரி மாணவனை எப்படி ஒரு பிரபல அரசியல்வாதி தன் ஆதாயத்துக்கு பயன்படுத்துகிறார் என்பது
நிலவே நீ சொல். சார் ஸ்லாகித்து சொன்னது நெடுநாட்கள் கழித்து வளையோசை கலகலவென மறுபுறம் பெற்றது. பெலகனாவில் ஏற்பட்ட அனுபவம் அவரை திரைத்துறையை விட்டு விலகி வைத்தது. இப்போது எழுத்தாளர்களை பற்றி சொல்லிட்டோம், எழுத்தை பற்றி சொல்லிட்டோம். இப்போது எங்களது அப்பா, 8 பேருக்கு அப்பா, 7 பேருக்கு அண்ணா, 7 பேருக்கு அத்திம்பேர். அப்படிப்பட்ட பெரிய குடும்பம் எங்கள் அனைவரையும் ஆடுற மாட்டை ஆடி பாடுற மாட்டை பாடி கறந்தவர். எல்லோருக்கும் ஒரு முறையாக கதை எழுதி பெற்றிருக்கிறோம், வெற்றியும் பெற்றிருக்கிறோம். ஆனால் உங்களது கடமையை நிறைவேற்றிவிட்டு எழுத்து சோறு போடாது என்றார். உண்மை. இப்போது அனைவரும் நல்ல நிலைமையில் எல்லாரையும் நல்லா படிக்க வச்சார். எல்லா குடும்பமும் நல்லா நல்லா இருக்கு. அப்பா நிறுத்திய போது 56 வயசு. நான் எழுத ஆரம்பித்தது 61 வயதில். அப்பாவின் கடைசி நாவல் நிலவே நீ சொல். முதல்ல என்னுடைய அச்சில் வந்த குறுநாவல் அந்த சொல்லுலேருந்து எடுத்ததா தெரியல, சொல்லித்தரவா. அந்தாதியாக தொடர ஆசை. 3 நாவல்களுக்கு பிறகு நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் உனது கடமை முடிந்த பிறகு எழுது என்று அது நினைவுக்கு வந்தது. இன்று ஒரு பெருங்கடமை முடிந்தது. இனி எழுத்துக்கள் தொடர ஆசை. அவரது ஆசி இருப்பின் நிச்சயம் வெளிவரும். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், யாருக்கும் என்னுடைய சேர்ந்தவங்களுக்கு யாருக்கும் கூட தெரியாது. இதில் கடைசி கதைன்றது படித்து பாருங்கள். நிறைவு கதை முதல் கதை என்று தனியாக வந்திருக்கு. அது நம்ம பாலகணேஷ் தான் கடைசி குறுநாவல் எடுத்து கொடுத்தார், நாவல் நோட்டுன்ட்டு. அது ஒரு 20-25 பக்கம்தான் சார் வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னார். ரைட்டு, வேறு எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணிட்டோமே, பிடிச்சிட்டேனார். சரி, என்னுடையது இருக்குது சார், போடுறீங்களா? ஏன்னா நெல்லுக்கு விளைத்த நீர் ஆங்காங்கே போஞ்சு புல்லுக்கும் போயுமாமே, அலையன்ஸ் மூலமாக நம்மளதும் வரட்டுமே அப்படின்னு ஒரு சின்ன இல்லை, ஆஹா போட்டுடலாமே அப்படின்னார். இது மாதிரி ஒரு சொல்லி அந்த நிறைவுற்ற கதையில் நாவல் நோட்டு என்னுடைய முதல் எழுத்து. நீ காற்று நான் மரம். இதை விட பெரிய அங்கீகாரப்பட்ட விஷயம் என்னென்னா, திருப்பூர் கிருஷ்ணன் சார் உங்களோட கதையும் படித்தேன், அந்த கடைசி லைனை படித்த உடனே திருப்பி முதல்லேருந்து படிக்க தோணித்து அப்படின்னார். ஏன்னா அந்த ஒரு நாட்டு, அப்பாவோட நாட்டு என்னுடைய கதையிலையும் சின்னது வந்தது. ரைட், இனி எனது எழுத்துக்கள் தொடர் ஆசை. இந்த கடைசி கதையும் படித்து பாருங்கள். அதில் என் முதல் கதை அலையன்ஸ் மூலம் வெளிவந்திருக்கிறது. ஆகஸ்ட் அப்பா பிறந்த மாதம். அதே மாதத்தில் வெளியிட்டு பங்கேற்று விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் எங்கள் குடும்ப சார்பாக நன்றிகள் பல. வணக்கம். சிறுமி தன்யஸ்ரீ மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மணிமேகலை ரவி நிர்வாகி இயக்குனர் ரவி தமிழ்வாணன் நினைவு பரிசு வழங்குவார்.